நமக்கு அளவுக்கு இன்கம் வருதா இல்லையான்னு நமக்கு தெரியல. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து வேணாம் கமெண்ட் பண்ணிக்கலாம். டோன்ட் கம் அண்ட் வாட் இட் திஸ் கேவா. ஸோ இன்னைக்கு இந்த விஷயங்கள் வந்து நாங்கள் இன்னைக்கு கொஞ்சம் விளாபரியா எல்லாருக்கும் இன்னைக்கு தெரிஞ்ச ஸ்ட்ரெச் என்னது, இன்னைக்கு தெரிஞ்ச ஸ்ட்ரெஸ் என்னது, ஜாப் மார்க்கெட் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறது, என்ன காரணங்கள்னால இன்னைக்கு ஒரு அடிஷ்னல் இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி மிகவும் அவசியமாக தேவை, இதை பற்றி தான் இன்னைக்கு நாங்கள் பேச போகிறோம். ஸோ இது ஒரு முன்னோட்டம் தாங்க. ஆக்சுவலி என்ன வாய்ப்பு, என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது, உங்களுக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்குது, நீங்கள் எதை ஈஸியாக பண்ண முடியும், இதெல்லாம் நம்ம 1-to-1 மீட் பண்ணால் தான் நமக்கு தெரியும். ஓகே, ஸோ அது வந்து இந்த செஷனோட எண்டில் நான் அதை பற்றி சொல்லுவேன். அண்ட் சில முக்கியமான விஷயங்களும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ இன்னைக்கு வருகை தந்த அனைவருக்கும் 13 பேருக்கும் முதல் கண் வாழ்த்துக்கள். ஏன்னா உங்கள் லைஃப்பில் இன்னைக்கு இந்த சமயத்தில் பல விஷயங்கள் பண்ணியிருக்கலாம், ஆனால் இந்த சமயத்தில் நீங்கள் வந்து இங்கே உட்காந்து இதை கற்று வந்திருக்கீங்க பாருங்க. அதுவே நீங்கள் வந்து ஒரு டூவராக வரீங்க, ஒரு அச்சீவராக மாறுறீங்க. இங்கே நிறைய பேருக்கு இந்த சமயத்தில் ஒரு சீரியல் பார்த்துருக்கலாம், இந்த ரோஜா ராணி மேம் எல்லாம் சீரியல் பார்த்துருக்கலாம், இல்லை வீட்டு வேலை பண்ணியிருக்கலாம். ஆனால் லேடிஸ் எல்லாம் தன்னோட டைம் எடுத்து நீங்கள் வந்து இங்கே உட்காந்து கற்று வந்திருக்கீங்கன்னா முதல் காரியம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன் டு யூ. ஏன்னா உங்கள் லைஃப்லேருந்து நீங்கள் வந்து சீரியஸாக இருக்கீங்க. நான் முன்னேறணும், எனக்கு ஒரு இன்கம் சம்பாதிக்கணும், நான் நெக்ஸ்ட் லெவலில் போனங்கிற ஒரு ஆசையோட நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க. கட்டாயமாக உங்களுக்கு அந்த தீர்வுக்கு நல்ல ஒரு விடை கிடைக்க போகிறது, நல்ல ஒரு பிஸ்னஸ் அடிஷ்னலாக வந்து இன்கம் ஜென்ரேட்டிங் சோர்ஸாக உங்களுக்கு கிடைக்க போகிறது. வாழ்த்துக்கள். ஸோ இன்னைக்கு இந்த சினாரி வந்தது ஒரு ஜாப் மார்க்கெட் வர்சஸ் செல்ஃப் என்டர்பிரினர்ஷிப். அதாவது ராபர்ட் கியோசாக்கி சொல்லி ஒரு பெரிய ஒரு எழுத்தாளர் இருக்காரு. அவர் ஆத்தர் மட்டும் இல்லை, மார்க்கெட்டிங்கில் ஒரு குரு. அவரோட புக்கு வந்து ரிச் டாட் புவர் டாட். எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க தெரியாது. அவர் பெரும்பாலும் இருக்கிற ஆள்களை வந்து 4 குவாட்ரண்ட்ல அவர் வந்து பிரிக்கிறாரு. 4 குவாட்ரண்ட்னா என்னன்னா, அதாவது ஒன்று வந்து வேலை பண்ணுறவங்க, 2வது செல்ஃப் எம்ப்ளாய்டு, 3வது சிறுதொழில் பண்ணி எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்குறவங்க, 4வது இன்வெஸ்டர். இந்த 4 கேட்டகரியில தான் பிரிச்சிருக்காங்க எல்லாரையுமே. நம்ம ஜேர்னி வந்து என்னவா இருக்குன்னா, நம்ம ஒரு சின்ன ஒரு ஜாப்லேருந்து மாறி ஒரு எம்ப்ளாய்மெண்ட்ல போய் மிஞ்சி போனால் ஒரு செல்ஃப் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி 1-2 பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்க முடியாது. ஆனால் நம்ம எப்போ நமக்கு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் கிடைக்குதுன்னா, நம்ம சீரியஸ் லெவலில் போயிட்டு நம்ம பீப்புளுக்கு ஒரு இன்வெஸ்டராக மாறும்போது தான். பல வியாபாரங்களில் நம்மளால் முதலீடு பண்ணுற லெவலுக்கு நம்ம போனால் தான் நாம் வந்து ஒரு சீரியஸாக ஒரு என்டர்பிரினராக மாறுறோம். ஆனால் இன்னைக்கு கண்டிஷன் என்னன்னா, நிறைய பேர் என்டர்பிரினர்ஷிப் லெவலில் ட்ரை பண்ணுறாங்க. குணாகுமரன் மேம்க்கு வணக்கம். நிறைய பேர் என்டர்பிரினர்ஷிப் வேண்டி ட்ரை பண்ண போகிறாங்க. பிரச்சனை என்ன ஆகுதுன்னா, அவங்க போய் என்டர் பண்ணுறாங்க, பயந்து போய் விட்டுடுறாங்க. ஜாப் மார்க்கெட் வந்து கம்ஃபர்ட் ஜோன். இங்கே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்ல விருப்பப்படுறேன். நான் ஒரு கம்பெனியில் முன்னாடி வேலை பண்ணிட்டு இருந்தேன். இந்த கம்பெனி பேர் சுந்தரம் ஃபைனான்ஸ். டெல்லியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் நான். அந்த கம்பெனியில் வந்து நான் அந்த கம்பெனியோட லிஃப்ட்டில் இன்டர்வியூக்கு போகும்போது எனக்கு ஒருத்தர் மீட் பண்ணார். அவர் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் மெஸ்ஸில் வந்து சாப்பாடு சாப்பிடுவார். நான் டெல்லியில் ஒரு மெஸ் வச்சுருந்தோம். எங்கள் வீட்டில் அவர் வந்து வீட்டில் வந்து மெஸ்ஸில் வந்து சாப்பிடுவார். எங்கடா போகிறே சொல்லி கேட்டார். அப்படி மரியாதை இல்லை, அப்படி தான் பேசுவார். வயரான மூத்தவர். ஸோ எங்கடா போகிறே சொல்லி கேட்டார். நான் சரி இந்த மாதிரி நான் வந்து சுந்தரம் ஃபைனான்ஸ் இன்டர்வியூ இருக்காது போயிட்டுருக்கேன். ஓ அப்படியா, நல்லா புழிஞ்சு எடுத்துருவாடா, கவலையே விடாடா, உன்னை வச்சு வாங்கிடுவா, உன்னை பிழிஞ்சு எடுத்துருவா, இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கிற கம்பெனி சொன்னேன். நான் சொன்னேன் என்ன புரியல இன்னைக்கு. பின்ன அவர் அப்புறமா சொன்னார், கொஞ்சம் சீனியர் லெவலில் போறேன்னா கார் கொடுப்பா, டிரைவர் கொடுப்பா, உனக்கு டிரைவரும் கார் கிடைச்சுன்னா அதோட பெரிய சுகம் என்ன கிடையாது, நீ லைஃப் டைமுக்கு சுந்தர பின்னாச்சு விட்டு போக மாட்டேன்னு சொல்வார். எனக்கு அந்த வார்த்தைக்கு அர்த்தம் புரியல. இப்போ வயசு 20 வயசு தான் இருந்தது. ஆனால் என்னோட கரியரில் நான் க்ரோ ஆக அந்த கம்பெனியில் ஒரு சீனியர் லெவலில் போகும்போது ஒரு காரு ஒரு டிரைவர் கொடுக்கும்போது அந்த சுகத்தை அறிஞ்ச நம்ம அந்த கொக்கூன்லேருந்து வெளியில் வர மாட்டோம். இந்த தவளை கதை மாதிரி. அதாவது அந்த தவளை வந்து தண்ணி எடுத்த பிறகு ஒரு தவளையை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு இந்த பாத்திரத்தை தீ ஏற்றி விட்டுடுவாங்க கேஸில் வச்சு. அந்த தவளை வந்து என்ன பண்ணும்னா, சூடு வரலே அங்கேயே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கும். நல்ல சுட்ட பிறகு தான் வெளியில் ஜம்ப் அடிக்கும். அந்த மாதிரி தான் நம்ம கண்டிஷன். நம்ம ஜாப் மார்க்கெட்டில் இருக்கும்போது, வேலை வாய்ப்புகளில் போய் இருக்கும்போது ரொம்ப செக்யூராக ஃபீல் பண்ணுவோம். ஆனால் நீங்கள் செக்யூராக இருந்தாலும் சரி, உங்கள் கம்பெனி நேர்மையாக இருக்கா உங்களுக்கு தெரியாதே. இன்னைக்கு நல்லா ஓடிட்டு இருக்கிற கம்பெனி எவனா வந்து டேக் ஓவர் பண்ணிடுறான். அப்போ என்ன ஆகுறது, உங்களை மாதிரி பீப்புளுக்கு நம்மள மாதிரி பீப்புளுக்கு வேலை இல்லாமல் போயிடுறது. ஸோ இந்த மாதிரி நடந்த சம்பவம் தான் எனக்கும் நடந்தது. 2015 எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது சென்னையில் வரதுக்கு. என் பேர் மகேஸ்வர் சுப்ரமணிய ஐயர். நான் சென்னை கிரகமாக்கிறதுலேருந்து கனெக்ட் ஆகிருக்கேன். ஸோ நான் சென்னைக்கு வந்த காரணம் வந்து 42 வருஷம் டெல்லியில் பல கம்பெனிஸ் தான் நான் ஜிஎம் லெவலில் ஃபினான்சிங்லாம் இருந்தேன். சென்னையில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. சரி, எனக்கு வந்து உடல் பருமன் ஜாஸ்தி, அந்த சுகர் ப்ராப்ளம் எல்லாம் இருந்தது. சரி, ஊர் விட்டு ஊர் போனால் கொஞ்சம் சரியாகும் சொல்லி பிளான் பண்ணி நான் டெல்லியிலேருந்து சென்னைக்கு இந்த அப்பாயின்மெண்ட் எடுத்து விஎஸ்டி மோட்டர்ஸில் ஜிஎம்மாக வந்தேன். ஜிஎம்மாக வந்த நேரம் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி என்ன இருந்தது, எனக்கு எப்படியாவது சம்பாதிக்கலாம் சொல்லி வந்துட்டு பிஎஸ்சியில் ஜாயின் பண்ணி 2015 சென்னைக்கு வந்தேன். 15 ஆகஸ்ட் என்னோட ஃபேமிலியை நான் சென்னை கூட்டிட்டு வந்தேன். 15 ஆச்சு, 16 ஆச்சு, 17 ஆச்சு, 18 ஆச்சு. சேலரி வந்து 1.9 lakh rupees. கட்டிங் எல்லாம் போக எனக்கு அரௌண்ட் 120-130 கையில் கிடைக்கும். 1.5 லட்சம் ரூபாய் கிட்ட கிடைக்க வச்சுக்கலேன்.
எங்கிட்ட கார் இருந்தது எக்ஸ்யூவி. என்னோட காரில் வந்து நான் ஓட்டிக்கிறேன்னு சொல்லி சொன்னோன்னே இல்லை எங்கள் ஜிஎம் எல்லாம் ஓட்டக்கூடாது, நீங்கள் வந்து வண்டியில் டிரைவர் வச்சுக்கணும், நாங்கள் டிரைவர் தரோம்னு சொல்லி டிரைவர் தந்து வச்சாங்க. இந்த டிரைவர் பின்னாடி இருக்கிற கதைகள் நிறைய இருக்குது. அவங்க நம்மளை செக் பண்ணுறது வேண்டிய டிரைவர் கொடுப்பாங்க, பல விஷயங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்க டிரைவர் கொடுப்பாங்க. சரி 4 years 9 months ஆனோடனே ஒரு நாளைக்கு என்ன காலம்பரை கூப்பிட்டு, நாளையிலேருந்து நீங்கள் வர வேண்டாம், இத்தனைக்கு 50 லட்சத்தில் இருக்கிற கம்பெனியை 5 கோடி ரூபாய்க்கு நான் கொண்டு போனேன், ஆனால் அடுத்த நாளைக்கு காலம்பரை நீங்கள் வராதுங்க சொல்லிட்டாங்க. என்ன காரணம்னா ஒன்றுமே இல்லை, எங்களுக்கு வந்து டிவியேட் பண்ணுறோம், நாங்கள் வந்து வேறு வியாபாரம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், உங்களால் செட் பண்ண முடியாது. அவங்களுக்கு அனுப்புறதுன்னு டிசைட் பண்ணியாச்சுன்னா கிராஜுவிட்டி கொடுக்க மனசில் அவங்க போயிட்டு வா சொன்னாங்க. சரி, பிடிக்காத இடத்துல வேலை பண்ணி பிரயோஜனம் கிடையாது இல்லை. ஸோ இந்த மீன் டைமில் நான் எம்ஏலாம் கொஞ்சம் டெவலப் பண்ண தொடங்கினேன். என்னோட படிப்பெல்லாம் கொஞ்சம் டெவலப் பண்ணனால சரி நம்ம எதாவது வேறு ஏதாவது ட்ரை பண்ணணும்னு சொல்லி ஒரு டைமண்ட் ஜுவல்லரி கம்பெனியில் வேலை கிடைச்சது. ஆனால் அங்கே சேலரி கிடையாது, வெறும் கமிஷன் தான். அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து வைர வியாபாரம் பண்ணால் வைர வியாபாரத்துக்கு நீங்கள் வந்து ஜுவல்லர்ஸ் எல்லாம் போய் பார்த்துருவோம்னு சொன்னாங்க. ஒரு 6 மாதத்தில் பண்ணேன். 6 மாதம் பண்ண பிறகு அந்த வியாபாரத்தில் வந்து எனக்கு கொள்ள இது. ஆனால் மார்ச் 2020 ஸ்டார்ட் பண்ணேன், கொரோனா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒரு 6 மாதத்துக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. 6 மாதத்துக்கு பிறகு நான் 1 வருஷம் இருந்தேன், நான் இருக்கிறவளையும் எவனுமே வாங்கலை. ஆனால் நான் போன பிறகு நான் சேர்த்து வச்ச ஒவ்வொரு பர்சனையும் அந்த கம்பெனிக்காரங்க கூப்பிட்டு வந்து டைமண்ட் கொடுத்து நல்லபடியாக டெவலப் ஆச்சு இந்த கம்பெனி. இந்த பிராண்ட் என்ன தெரியுமா உங்களுக்கு? தீபாவளியில் காரில் கொடுத்தாங்களா இந்த பிராண்டு, சூரத்லேருந்து கிருஷ்ணா டைமண்ட் ஜுவல்லரி அங்கே கொடுத்தாங்க. சரி, அங்கேருந்து வந்து நான் வந்து அந்த வேலை பண்ணும் போதே நான் சும்மா இருக்கலை. அந்த கொரோனா பீரியடில் அவங்க சேலரி பாதி ஆக்கிட்டாங்க, எங்களால் பாதி தான் கொடுக்க முடியும்னு சொல்லி. ஸோ அங்கேருந்து மாறி ஒரு ஏதாவது பண்ணலாமான்னு சொல்லி பார்க்கும்போது பல விதமான ஆப்ஷன்ஸ் எனக்கு கிடைச்சிது. ஸோ இந்த ஆப்ஷன்ஸோட ஃபேஸ்புக் அண்ட் யூடியூப் இதை பற்றி நான் வந்து நிறைய தகவல் கோர்சஸ் எடுத்து படிக்க தொடங்கி இன்னைக்கு நான் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இருக்கேங்க 4 வருஷத்துல. ஸோ இங்கேருந்து தான் என்னோட தொடக்கம் நடக்குது. எங்கள் அப்பா ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தார், ஆனால் 48 வயசுலேயே அவர் செத்து போயிட்டார். காரணம் என்னன்னா பிஸ்னஸ் த ஃபெயிலியர். அவர் டிவியேட் ஆகலை, அவர் வந்து மாறலை, டைவர்சிஃபை பண்ணலை, ஒரே வேலை தான் பண்ணிட்டு இருந்தார். ஐவரி வியாபாரம், ரோஸ்வுட் வியாபாரம், சாண்டல்வுட் வியாபாரம். எனக்கு 10ஆம் கிளாஸ் இருந்தபோது எங்கள் அப்பா போயிட்டார். ஸோ வறுமையிலே வறுமை, கடுமையான வறுமை. நான் பிறக்கும்போது 2-3 காரெலாம் இருந்த வீட்டில், ஆனால் எங்கள் அப்பா போன பிறகு நாங்கள் அப்படியே ரோட்டுக்கு வந்துட்டோம். அந்த மாதிரி நிலை. எங்கள் அம்மாவை நம்பி பாவம் நான் தான் பெரியவன், நம்ம ஃபேமிலியில் 3 பேர். ஸோ அந்த மாதிரி நிலையில் நான் வந்து வெளியில் வந்த பிறகு நான் என்ன டெவலப் பண்ணுறதுக்கு என்ன பண்ண முடியும்னு சொல்லி பார்க்கும்போது தான் இந்த ஃபேஸ்புக் முகாந்திரம், யூடியூப் முகாந்திரம் என்னோட பொது அறிவை வளர்த்திருந்தேன். எப்படி பிஸ்னஸ் பண்ணலாம், என்னென்னலாம் வழிகள் கண்டுபிடிக்கலாம், எப்படி டைவர்சிஃபை பண்ணலாம். ஏன்னா எங்கள் அப்பா பண்ண தவிர நான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப உறுதியாக இருந்தேன். நான் அப்படி கற்றுன்னு வந்து இன்னைக்கு இந்த வெபினார் எடுக்கிற அளவுக்கு ஆளாயிருக்கேன்னா அதுக்கு காரணம் வந்து நான் பண்ணுற 3 விதமான தொழில்கள். ஸோ என்னோட தொழில்கள் என்ன, நான் எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும், என் கூட இணையவங்க நான் எப்படி கைப்பிடிச்சு கூட்டின்னு போகிறேன், அதுதான் இந்த செஷனில் நான் சொல்ல போகிறேன். ஓகே. ஸோ இன்னைக்கு ஜாப் மார்க்கெட், அதாவது வேலை வாய்ப்பு கொடுக்குற ஒரு மார்க்கெட்டுக்கும் நம்மளோட அடிஷ்னல் இன்கம் சம்பாதிக்கிற மார்க்கெட்டுக்கும் உண்டான டிஃபரன்ஸ் என்ன, அதாவது செல்ஃப் என்டர்பிரினர்ஷிப். நீங்கள் ஜாப்ல இருந்துட்டு அடிஷ்னல் இன்கம் எப்படி சம்பாதிக்கலாம். அதே மாதிரி கோச்சிங், மென்டரிங், கைடிங். குரு இல்லாத ஆட்டம் குருட்டாட்டம். உங்கள் குரு வந்து உங்கள் கூட இல்லை, உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை, நீங்களே வந்து சுய முயற்சிகளில் கற்றுனீங்கன்னா நீங்கள் 10லேருந்து 20 டைம் மோர் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. பணம் அதிகமாக செலவாகும், ஆனால் ரிசல்ட் வராது. என்ன கஷ்டம் இன்னைக்கு ஜாப்ல, நீங்க வேலை வாய்ப்புல இருந்தீங்கன்னா என்ன கஷ்டம்? இங்க இருக்கிறவங்க எத்தனை பேர் வேலையில இருக்கீங்க? கொஞ்சம் கையை தூக்கம் பாப்போம். எஸ், குணாகுமரன், குணா, செந்தில் சக்சஸ், நாகராஜன் சார் என்டர்பிரினியர், நந்தகுமார்ஜி, ரோஜா ராணி மேம், நீங்க வேலையில இருக்கீங்களா இல்ல ஹவுஸ் மேக்கரா? ஓகே, வெரி குட், சூப்பர். ஸோ இப்போ பாருங்க, இங்க ஒரு 6-7 பேர் வந்து வேலையில இருக்காங்க. ஸோ வேலையில இருக்கிறவங்களோட இன்னைக்கு டேட்ல இருக்கிற செக்யூரிட்டி என்னது பார்ப்போம் நமக்கு. ஓகே, ஸ்லைட் தெரியுதா? அப்படியே ஹேண்ட் டவுன் பண்ணிடுங்க ப்ளீஸ். எஸ் சார். ஸோ காம்படிஷன் இஸ் இன்க்ரீசிங். இப்போ நான் வந்து விட்ட வேலைக்கு எனக்கு அப்புறம் வந்த ஆள் என்னோட வயசுல சின்னவன், அவன் என்னோட நல்லா பர்ஃபார்ம் பண்றானா அது எனக்கு தெரியாது, நான் விட்டாச்சு. ஆனா நம்மளோட கம்மி சேலரியில அந்த இடத்துக்கு வரதுக்கு ரெடியா இருக்கா. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், நிறைய பேருக்கு இது புரியாது. புரிஞ்சவங்க எனக்கு எஸ் சொல்லுங்க, புரியாதவங்க திருப்பி கேளுங்க சொல்றேன். என்னோட சொந்த பாஸ் மிஸ்டர் பேர் சொல்லக்கூடாது, அவர் விஎஸ்டி ஒன்று ஓனர், அவர் என்ன உள்ள கூப்பிட்டு சொல்றாரு. நான் சொன்னேன் சார் 5000-10,000 நம்ம ஆள் தேடுறோம், யாருமே கிடைக்க மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு சம்பளம் எதிர்பார்க்குறேன், அட்லீஸ்ட் ஒரு 10,000-15,000 எதிர்பார்க்குறாங்க. நம்ம அது கூட கொடுக்கலன்னு எப்படி சார் ஆகும்? 15,000-20,000 கொடுக்கணும். அப்போ அவர் சொன்ன ஒரு வார்த்தை எப்படின்னா, சார் ஒரு பர்சனை போய் ஃப்ரெஷராக எடுங்க, நீங்கள் அவனை நல்லா ட்ரெயின் பண்ணுங்க, 10,000 ரூபா தான் சம்பளம் கொடுக்கணும், ட்ரெயின் பண்ணுங்க. ட்ரெயின் பண்ண பிறகு அடுத்த வருஷம் ப்ரொமோஷன் கேட்பாங்க, 10% இன்க்ரிமெண்ட் கொடுங்க, ட்ரெயின் பண்ணுங்க, நல்லா டெவலப் பண்ணுங்க. அடுத்த வருஷம் திருப்பி ப்ரொமோஷன் கேட்பார், இன்னொரு 10% இன்க்ரிமெண்ட் கொடுங்க. 3வது வருஷம் ப்ரொமோஷன் வேணும்னு கேட்பார் அந்த பையன். அவன் அப்படியே வெளியில் தள்ளிட்டு அடுத்த 10,000 ரூபாய்க்கு இன்னொருத்தனை கொண்டு வந்துருங்க. புரிஞ்சுதா உங்களுக்கு இன்னைக்கு? ஸோ ஓனர்ஸோட லெகசி இன்னைக்கு இப்படி தான். எல்லாரும் ஐடியில் போய் வேலை பண்ணுறாங்க, ஒரு நல்ல ஒரு கார்டு கிடைக்கிது, அந்த கார்டை முதுகில் போட்டுட்டு நெஞ்சில் போட்டுட்டு அப்படியே நல்லா டாம்பிகமாக வெளியில் போயிட்டு நான் தான் வந்து சூப்பரான ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் டிசிஎஸ்ல. அங்கே போனால் கொத்தடிமை மாதிரி இருப்பாங்க, 15,000, 20,000, 10,000, 12,000 இந்த மாதிரி தான் சம்பளம். ஆனால் நாள் பூரா உழைக்கணும். அதுவும் ஃப்ரெஷர்லாம் வந்தானா 18 மணி நேரம் வேலை வாங்குவாங்க. 24 மணி நேரம், 6 மணி நேரம் வீட்டுக்கு போகிறதுக்கு குளிக்கிறது மட்டும் டைம் கொடுப்பாங்க.
சில ஆஃபீஸில் குளிக்கிறதுக்கு தெளிக்கிறதுக்கு ட்ரெஸ் வைக்கிறதுக்கு லாக்கர் கூட வச்சு கொடுத்துருக்காங்க. நீங்கள் இங்கே இருங்க, நேர்ந்து விட்ட காலம் மாதிரி அந்த கம்பெனியிலே வேலை பண்ணணும், அதுதான் கண்டிஷன். அதே மாதிரி இன்னைக்கு நீங்கள் படித்த டிகிரி வந்து ஒரு பேப்பர் தான். நம்ம படித்த டிகிரி இப்போ நான் அன்றைக்கி படித்த பிஏ ஆனர்ஸ் பொலிட்டிக்கல் சயின்ஸ், நீ ஏதாவது பேலன்ஸ் இருக்குன்னா வேகன்சி இருந்தால் கிடையாது. உங்களோட ஸ்கில் செட் என்ன, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா என்ன தெரியும், நீங்கள் என்ன எக்ஸ்ட்ரா படிச்சிருக்கீங்க அதுதான் கேட்குறாங்க. மெனி குவாலிஃபைட் பீப்புள் ஆர் அன்எம்ப்ளாய்டு. நீங்கள் படித்தவங்களுக்கு வேலை இல்லை. படித்த படிப்புக்கு யாரும் சமமாக வேலை பண்ணுறீங்க கிடையாது. ஃப்ரெஷர்ஸ் ஸ்ட்ரகிள் டு கெட் குட் சேலரி. புதுசாக வந்தவங்க ஒரு ஆவரேஜாக ஏ கிரேட் பி கிரேட் காலேஜ்லேருந்து வந்தால் தான் உங்களுக்கு இன்கமே வருது நல்லா. அதாவது லயோலா மாதிரி காலேஜ், இந்த மாதிரி ஒரு ரெப்யூட்டட் காலேஜ்லேருந்து படிச்சுட்டு வெளியே போகிறீங்கன்னா கேம்பஸில் உங்களுக்கு நல்ல லெவல் ரெக்ரூட்மெண்ட் பேமெண்ட் கொடுக்குறாங்க. ஆனால் ஒரு ஆவரேஜ் லெவல் காலேஜ்லேருந்து போனீங்கன்னா நீங்கள் வேலை தேடும்போது உங்களுக்கு ஸ்ட்ரகிள் தான் கிடைக்குது. நிறைய கம்பெனிஸ் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்லையோ இதுலையோ வந்து உங்களுக்கு பணம் கொடுக்குறாங்கன்னா கிடையாது. ஸோ எங்கே வேணாலும் போனாலும் உங்களுக்கு உழைக்கிறது உறுதி, ஆனால் உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கிடைக்குதுன்னா அது கிடையாது. உழைக்கணும்னு வந்துட்டீங்கன்னா உழைக்கிறதுக்கு கஷ்டப்படக்கூடாது. உழைச்சா தான் உழைக்க முடியும், அது உண்மை. ஆனால் அந்த உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் இருக்கா? கிடையாது. 8 மணி நேரத்துக்கு தான் சேலரி கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம 10லேருந்து 12 மணி நேரம் பை டிஃபால்ட்டாக போயிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம அந்த சமயத்தில் தான் வந்து ஏதோ ஒரு வேலை வருது, ப்ரையாரிட்டிஸ் மாறுறது, டைமில் போக முடிய மாட்டேங்கிறது. இந்த விஷயத்தில் நான் ஒரு கம்பெனிக்கு வந்து ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லுவேன். நான் ரிலையன்ஸ் கேபிட்டல் சொல்லி ஒரு கம்பெனியில் இருந்தேன். அங்கே எப்படின்னா அவங்க ஒரு நாளைக்கு அனாலிசிஸ் எடுத்தாங்க. ஒரு கம்பெனியில் வந்து பீப்புள் வராங்க, ஒரு காலம்பரம் வந்தோடனே பேக் வச்சுட்டு கீழே போய் சமோசா சாயா போய் குடிச்சிட்டு டீ பிஸ்கெட் குடிச்சிட்டு அப்படியே போய் சிகரெட்டை ஊதிட்டு வருவாங்க. ஒரு தடவை போய் வாபஸ் வந்து அந்த மாதிரி ஒரு நாளைக்கு 3 தடவை போகிறவர் அவங்களோட ஃபிங்கர் பிரிண்டிங் எடுக்க தொடங்கினாங்க. ஒரு 4லேருந்து 5 மணி நாளுக்கு அப்புறம் எல்லாரையும் கூப்பிட்டு உட்காந்து சொன்னால் என்ன தெரியுமா, நீங்கள் ஒவ்வொரு ஆளும் சிகரெட்டுக்கும் டீக்கும் காஃபிக்கும் வெளியில் போயிட்டு வரீங்கல்ல, குறைஞ்சபட்சம் 45 நிமிஷம் வெளியில் போறீங்கன்னு சொன்னார். அந்த 45 நிமிஷம் வெளியில் போகிறதுனால உங்களோட வேலை நீடிக்கிறது. நீங்கள் ராத்திரி எங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா இது கேட்குறீங்க, ஓவர் டைம் கேட்குறீங்க, சாப்பாடு வாங்க அது வாங்க, நீங்களும் டைமில் போவாண்டிங்கிறேன். இழுத்து 3 ராக்கெட்டை சொல்லி 6:30 மணிக்கு மூட தொடங்கிட்டாங்க. கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளி 6:30 மணிக்கு கடையை மூட்டாங்க. என்னாச்சு, யாருக்குமே வேலை பூர்த்தி ஆகலை. ஏன்னா எல்லாரும் ராத்திரி வேலை பண்ணி பழகிருக்காங்க, காலம்பரை யாரும் டைமில் வர மாட்டாங்க. அங்கே மாட்டினாங்க எல்லாரும். ஸோ அந்த மாதிரி நடக்கிறது இன்னைக்கு. ஸோ நீங்கள் வேலைக்கு போனாலும் நீங்கள் கொத்தடிமைகளாக தான் இருக்கணும். இதில் வந்து ஜிம்ரான் ஒருத்தர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. என்னன்னா, இஃப் யூ லவ் யுவர் ஜாப் யூ நெவர் நோ வென் யுவர் ஜாப் ஸ்டாப்ஸ் லவ்விங் யூ. இதுதான் நடக்கிறது. ஸோ நீங்கள் வந்து இஃப் யூ ஒர்க் ஆன் யுவர் ஜாப் யூ மேக் அ லிவிங். இஃப் யூ ஒர்க் ஆன் யுவர் செல்ஃப் யூ மேக் அ ஃபார்ச்சூன். ஒரு வேலையில் வேலை பண்ணால் உங்களுக்கு சம்பாதிக்கிறதுக்கு உண்டான பணமும் ஏதோ வாழ்வாதாரம் கிடைக்கும் தவிர உங்களுக்கு வந்து ஃபார்ச்சூன் கிடைக்காது. ஆனால் நீங்கள் உங்கள் மேலே ஒர்க் பண்ணீங்க. அந்த கில்லி படத்தில் வர இல்லை, தம்மா துண்டு பிளேடு மேலே வச்சு நம்பிக்கை மேலே வை சொல்லி, அந்த தம்மா துண்டு பிளேடு தான் உங்கள் உடம்பு, உங்கள் மனசு, உங்கள் தன்னம்பிக்கை. அதில் ஒர்க் பண்ணிங்கன்னா நீங்கள் க்ரோ ஆகிறதுக்கு உண்டான உறுதியான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கிறது. ப்ளஸ் நீங்கள் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்க முடியும். இதுதான் பிரச்சனை நடக்கிறது நிறைய இடங்கள். ஸோ மிட் கரியர் ப்ரொஃபஷனல்ஸ் இதில் குறிப்பாக பாதிக்கப்படுறது யாருன்னா, இந்த 30 வயசுலேருந்து எடுத்து 40 வயசு, 40லேருந்து 50 வயசு, 15 வருஷம் சர்வீஸ் போட்டவங்க, 10 வருஷத்துக்கு மேலே சர்வீஸ் போட்டவங்க, வயசாயாச்சு. ஆனால் அவங்களுக்கு கம்பேரிசனாக வரப்போன ஆள் வந்து லோ சேலரியில் இருக்காரு. அந்த லோ சேலரியில் இருக்கிறவர் இவரோட ஜாஸ்தி படிச்சிருக்காரு. கம்பெனிக்கு அவன் சீப்பாக கிடைக்கிறான், பெட்டர் ரிசோர்ஸா. எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஒரு மண்ணும் வேல்யூ கிடையாது இன்னைக்கு. சரி, அப்போ நாகராஜன் சார் உட்காந்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட கேட்டால் சொல்லுவார், எனக்கு உனக்கு இருக்கிற வயசு எனக்கு இருக்கிற முடி சொல்லுவார், முடியோட நிரப்பெல்லாம் இருக்கிற வயசு சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி தான் கண்டிஷன் இன்னைக்கு. நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் என்னவா இருந்தாலும் அதுக்கு இன்னைக்கு வேல்யூ கிடையாது. அதே மாதிரி தமிழ்நாட்டில் ஜாப் மார்க்கெட் கிடையாது. கம்பெனிஸ் வராங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஜாப் வருது. பட் ஜாப்ல அதே மாதிரி காம்படிஷனும் நிறைய இருக்கு. சரியா? ஸோ ஜாப்ல வந்து நீங்கள் முன்னேற முடியுமானா, இன்னைக்கு பாருங்களேன், ஒருத்தர் ஜாப்ல வராருன்னா அவருக்கு பேசிக் லெவலில் வராருன்னா 10%, தேர்ட் இயரோ ஃபோர்த் இயரோ ஏதாவது ப்ரொமோஷன் வரும், அதில் ஒரு 10% இன்க்ரிமெண்ட் வரும், மிஞ்சி போனால் 30%. ஆனால் சுய தொழிலில் நீங்கள் போடுற எஃபர்ட் எக்ஸ்ட்ரா ஆச்சுன்னா ஹவர்லி ரேட்டுக்கு மேலே உங்களுக்கு கூலி கொடுக்கும்போது உங்களுக்கு அதோட ஜாஸ்தி நீங்கள் சம்பாதிக்கலாம். ஸோ இன்கம் என்னது இன்னைக்கு ஃப்ரெஷர்ஸ்க்கு 12,000 to 25,000 தான் இன்கம் வருது. நிறைய படிக்கிறாங்க, படிப்புக்கு லட்சங்களில் செலவாகிறது, லோன் எல்லாம் எடுத்து படிக்கிறாங்க. ஆனால் அதுக்கு தகுந்த ஊதியம் கிடைக்குதுன்னா கிடையாது. 30லேருந்து 40 இருக்கிற ஏஜ் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு இன்னைக்கு லிமிடெட் ஹைரிங்கே கிடையாதுங்க. வயசு ஜாஸ்தி இருக்கான், எங்களுக்கு வேண்டாம். என்னோட லிங்க்டின்ல ப்ரொஃபைல் போட்டேன், பெய்டு லிஸ்டிங் பண்ணேன் நோக்கரியில், ஆனால் எங்கே வேலை கிடைக்கல. நான் அன்றைக்கி வயசு 44. அன்றைக்கி எடுத்த டிசிஷன் தான். அன்றைக்கி நான் எடுத்த டிசிஷன், நான் பிஸ்னஸில் மாறினது 1 லட்சம் ரூபா பர் மந்த் இஎம்ஐ. என்னோட ஒரு இஎம்ஐ பவுன்ஸ் ஆகலை 8 வருஷத்தில். ஒரு இஎம்ஐ பவுன்ஸ் ஆகலை. அந்த அளவுக்கு நான் சம்பாதிச்சிருக்கேன். காரணம் என்னன்னா, நான் தம்மா துண்டு பிளேடு மேலே வச்ச நம்பிக்கை, நான் என் மேலே வச்சேன். என்னால் சாதிக்க முடியும், என்னால் இன்கம் சம்பாதிக்க முடியும். சுருக்கமாக சொல்ல போனால், நான் பண்ணுற பிஸ்னஸ் எனக்கு 1 இயரில் நான் 24 வருஷத்தில் என்ன சேலரியில் வந்துடும். சுந்தரபன் ஸ்டார்டிங் 5,127 ரூபா. நான் வேலையை விடும்போது என்னோட சேலரி 1.6, 1.7 lakh rupees, கட்டிங் போக 125. ஆனால் 1.81 lakhs சம்பாதிக்கிறதுக்கு எனக்கு வெறும் 14 மாதம் தான் எடுத்தது பர் மந்த்துக்கு. புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் அவ்வளோ இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்னைக்கு அவைலபிளாக இருக்குது. அண்ட் அதோட பெட்டர் என்னன்னா, நான் சேலரியில் இருக்கும்போது எனக்கு 30% டேக்ஸ் போச்சு. நான் அந்த ப்ராக்கெட்டில் இருந்தேன். ஆனால் இங்கே சுய பிஸ்னஸில் 10 to 12% வேலை எனக்கு பேமெண்ட் கிடையாது. ஏன்னா என்டர்பிரினர்ஸு அவ்வளோ சலுகைகள் இருக்குது பிஸ்னஸ்காரங்களுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா சேலரி ஸ்டாக்னேஷன். இப்போ 30லேருந்து 40 வயசுல இருக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, அவங்கள வந்து யாருமே எடுக்கவும் மாட்டாங்களா வேலையிலேருந்து, அவங்கள வெளியில் யாரும் தள்ளவும் மாட்டாங்க.
சேலரி கூடாம கொடுத்தாலும் அவங்க அங்கேயே தான் ஸ்டே பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேலை முக்கியம். கமிட்மெண்ட்ல வந்துட்டாங்க, வேலை வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா என்ன ஆகும், இஎம்ஐ என்ன ஆகும், பொண்ணோட குழந்தையோட படிப்பு என்ன ஆகும், வீடு எப்படி ஓடும், அது எப்படி ஓடும், இது எப்படி ஓடும், இந்த மாதிரி ஒரு சிந்தனையில வந்துருவாங்க. அந்த கஷ்டத்துல அவங்களால முன்னேற முடியாது. ஸோ அதனால என்ன கிடைக்கிறதோ கப்சுப்னா வாங்கிட்டு அப்படியே எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு போய் அங்கே போய் அவன் திட்டினாலும் சரி அடித்தாலும் சரி வாங்கிட்டு தான் வந்து அங்கே வந்து உட்காந்துட்டு வேலை பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இது ஒரு நிகர்சனமான உண்மை, இது யாருமே மறுக்க முடியாது. யாராவது இதுக்கு ஏதாவது மாற்று கருத்து வச்சிருக்கீங்களா? சூப்பர். ஸோ சேலரிஸ் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்னைக்குமே சேலரி வந்து ஏஜெட் பீப்புளுக்கு ஏறாது. சரியா? இன்னைக்கு கூட பார்ப்பீங்க நிறைய இந்த டிம்பர் கடைகள், இந்த லாலா கடைகள் எல்லாம் இருக்கும், இல்லை பழைய காலத்து இந்த மளிகை கடைகள் எல்லாம். அங்கே வயதான முதியோர் நிறைய பேர் இருப்பாங்க, 50 வருஷம் சர்வீஸ், 60 வருஷம் சர்வீஸ். அவங்களுக்கு எப்போ என்ன தேவை அந்த ஓனர் கொடுத்துருவார் கையில், இந்தப்பா வச்சுக்கப்பா இந்த பணத்தை. ஆனால் சேலரி கூட்டி கொடுக்க மாட்டார். புரிஞ்சுதா உங்களுக்கு? ஸோ இதுதான் மேட்ரு. இதுலேயே வந்து அல்ப சந்தோஷி நிறைய பேர் இருக்காங்க, எனக்கு இது போருங்க நான் ஹாப்பியாக இருக்கேன். சரியா? அதே மாதிரி மிட் கரியர் ப்ரொஃபஷனல்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. மவுண்டிங் ஃபினான்ஷியல் ப்ரெஷர் கூட கூட அவங்களால வந்து ஹேண்டில் பண்ண முடியல. இப்போ பாருங்க, ஐடி வந்துருச்சு, ஏஐ வந்துருச்சு. இதோட வந்து அவங்க தன்னோட ஸ்கில் செட்டை கெயின் பண்ணோம்னா அதுக்கு செலவாக்கி படிக்கணும். செலவாக்கி படிக்கிறது எங்கேருந்து பணம் கொண்டு வருது? நமக்கு தான் சேலரி மூக்கம் வாய்க்கும் சமமாக இருக்கு, எங்களுக்கு கைக்கும் வாய்க்கும் சமமாக இருக்கு. எப்படி ஒர்க் பண்ண முடியாதுங்க. அதே மாதிரி வீட்டு செலவுகள் கம்மியாகலை. இன்ஃப்ளேஷன் பணவீக்கம் சொல்லுவான், அது குறையவே இல்லை. 12% 14% இன்னைக்கு போயிட்டு இருக்கு. இன்னைக்கு இன்ஃப்ளேஷன் எங்க என்ன ரேட் என்ன கிடைச்சிருந்து இன்னைக்கு பாருங்க. நாளைக்கு எப்போ வேணாலும் இந்த வார் சிச்சுவேஷனால நாளைக்கு பெட்ரோல் டீசல் போடலாம். அப்போ ஒரு 150 ரூபாய்க்கு இப்போ பல பம்பில் போனீங்கன்னா ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனி செல்ல பண்ணிட்டாங்க. இப்போ வெறும் பவர் பெட்ரோல் தான் கொடுக்குறாங்க. 101 ரூபா 102 ரூபா இந்த பெட்ரோல் 150 ரூபாய்க்கு ஆயிடுச்சு. நாளைக்கு இதுவே மேண்டேட் பண்ணிட்டாங்கன்னு நீங்க என்ன பண்ணுவீங்க? பணம் பே பண்ணி தான் வாங்கணும், வண்டி ஓட்டாமல் இருக்க முடியாதுல்ல. அதுக்கு வேண்டி போய் எலக்ட்ரிக் வண்டி வாங்கணும்னா முடியாது. ஸோ 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க வேலை கிடைக்கிறது மிக 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 கஷ்டம். கஷ்டப்படுறவங்க 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்க இந்த செஷன்ல? இப்போ 40 வயசு மேலே யாரெல்லாம் இருக்கீங்க? கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க. ஸோ என்னோட இந்த சிச்சுவேஷனில் வந்து பல பேர் இன்னைக்கு வந்து இன்சிங்காக இருப்பீங்க. வேலையில் போயிட்டு நம்ம வந்து கஷ்டப்பட தான் வேண்டியிருக்கு. ஏன்னா குடும்ப சூழ்நிலைகள் அப்படி இருக்கு, செலவுகள் அப்படி இருக்கு, இந்த ஃபேமிலிக்கு இந்த இன்கம் வந்தால் தான் வேலை நடக்கும். அந்த மாதிரி கஷ்டங்களில் பல பேர் இன்னைக்கு வந்து பாதிக்கப்பட்டிருக்கீங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், உங்களை காட்டிலும் உங்களோட பல மடங்கு குறைவான வயசில் இருக்கிற பீப்புள் தான் உங்கள் கம்பெனி ப்ரிஃபர் பண்ணும். ஏன்னா ஒரு மைண்ட் செட் அது. யங் பீப்புள் வந்தாங்கன்னா செம்மையாக வேலை பண்ணுவாங்க சொல்லி. ஆனால் யங் பீப்புளோட டார்கெட்டே வேறு. அவங்க கரெக்டாக டைம் டு டைம் தான் வருவாங்க. இந்த ஜென்சி சொல்கிறாங்கல்ல, உங்களை மாதிரி உழைப்பாளிகள் கிடையாது. அவங்க டைமில் ஒர்க் பண்ணுவாங்க, ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. உங்களோட வேலையை நீங்கள் முடிக்கிற வேலையை பாதி டைமில் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. அது ஓனர்ஸ்க்கு புரியாது. இப்போ அந்த பிஞ்ச் தெரியாது. ஆனால் அதுக்கு நமக்கு வேலை கூட்டி கிடைக்குமே கிடையாது, அதுவும் கிளியர். அதே மாதிரி கம்பெனியில் ஏதாவது ஒரு கஷ்டகாலம் வருது, இந்த கம்பெனி சரியான நிலையில் இல்லை, கஷ்டகாலத்தில் இருக்குன்னா முதல்ல கழுத்தில் கத்தி வைக்கிறது வந்து 30 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க, 40 வயசு மேலே இருக்கிறவங்க, 50 வயசு மேலே இருக்கிறவங்க மேலே தான் முதல்ல கத்தி படுறது. எதனாலன்னா அவங்கள வந்து வேலையிலேருந்து தூக்கிறதுக்கு உண்டான வேலைகளை பண்ணுறாங்க. ஸோ இப்போ என்ன ஆகுறது, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வீட்டில் சம்பாதிக்கிறாங்க, ஒரு இன்கம் வராமல் இருந்துருச்சுன்னா என்ன ஆகும்? உங்களோட ஃபுல் பட்ஜெட் மாட்டிக்கும். ஸோ ஒரு கண்டின்ஜென்சி பிளான் ஒரு 3 வருஷத்துக்கு உண்டான 3 மாதத்துக்கு, அதாவது ஒரு நல்ல குடும்பம் என்னதுன்னா அவங்களுக்கு தன்னோட உழைப்பை முதலீடை காப்பாற்றி வச்சுக்கணும்னா 3 மாதத்துக்கு உண்டான எக்ஸ்பென்சஸ்க்கு அவங்கள்ட்ட பேக்கப் இருக்கணும். ஒரு வேலை போச்சுன்னா ஒரு 3 மாதத்துக்கு உண்டான பணம் அவங்க அக்கௌண்ட்லேயோ அவங்களுக்கு சேவிங்ஸ்லையோ டெபாசிட்லையோ இந்த மாதிரி இடங்கள்ல இருந்தனா தான் அவங்க வந்து சேஃபாக இருப்பாங்க. இல்லாட்டி அவங்களுக்கு பலவிதமான கஷ்டங்களை கண்டுபிடிக்கிறதுனால வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதுதான் கதை. இதுக்கும் மேலே இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்னால வர ஒரு மகா பெரிய பூகம்பம் என்ன தெரியுமா? நமக்கு இருக்கிற ஹெல்த் சேலஞ்சஸ். இப்போ என்னோட கண்டிஷன் எப்படி இருந்தது? வேலை போன பிறகு நான் வந்து 152 கிலோவில் இருந்தேன். 152 கிலோ வெயிட். எனக்கு ஹை சுகர், ஹை பிபி, உட்காந்துட்டே தூங்கிடுவேன், பேசிட்டே இருப்பேன், தூங்கிடுவேன். மெஷின் வச்சா தான் தூக்கம் வரும், எனக்கு படுத்தா தூக்கம் வராது, உட்காந்து தான் தூக்கம் வரும். வண்டி ஓட்டினா ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. இந்த மாதிரி நிலையில இருந்தேன். ஸோ என்ன மாதிரி பல பேருக்கு இன்னைக்கு சுகர், பிபி, கொலஸ்ட்ரால், தைராய்டு, பிசிஓடி, மாதவிடாய் பிரச்சனை, குழந்தை பிறக்காம இருக்கிறது, இன்ஃபர்டிலிட்டி, இதுக்கு எல்லா காரணம் வந்து ஹை ஸ்ட்ரெஸ் என்வாயர்மெண்ட்ல ஒர்க் பண்றது. ஸோ இங்கே வந்து ஒரு சைலண்ட் ஸ்ட்ரகிள் நடக்கிறது ஃபேமிலிஸ்ல. என்ன நடக்கிறது? நமக்கு இருக்கிற கடன் கூடுறது. அப்போ நமக்கு ஒத்தாசையா யார் வராங்க? இந்த குயிக் லோன்ஸ் ஸ்கீம்ஸ் வருது பாருங்க. டக்குன்னு ஒரு 50,000 வாங்கிங்க, டக்குன்னு கிளிக் பண்ணுங்க, ஒரு 2 லட்சம் ரூபா வாங்கிங்க. அதை போய் கிளிக் பண்ணிட்டு நம்ம போய் மாட்டிக்கிறோம். என்ன ஆகுறது? அந்த சமயத்தை பணம் தேவைப்படுறத வாங்கிடுறோம். வாங்கின பிறகு தெரியாது அது 24% வட்டியில இருக்கு, இல்லை 36% வட்டியில இருக்கு. இந்த மாதிரி ஏமாந்துருக்கும் நிறைய இடங்கள்ல. பிளஸ் அதுல வட்டிக்கு குட்டி, குட்டிக்கு வட்டி, வட்டிக்கு குட்டி, குட்டிக்கு வட்டி, இந்த மாதிரி 7-8 வட்டி போயிட்டு இருக்கும். அதுல உங்களுக்கு அந்த பணம் வாங்கினதோட 2 மடங்கு ஜாஸ்தி நீங்க பேமெண்ட் வாபஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனா என்ன பண்ண முடியும்? ஆபத் பந்தவனா அவன் தான் வந்து காப்பாத்திருக்காங்க உங்களை. ஒன்றும் பண்ண முடியாது, வாங்கி தான் முடியும். அதே மாதிரி லைஃப் ஸ்டைல் காம்ப்ரமைசஸ். நமக்கு பல விதமான நல்ல விஷயங்களை தவிர்க்க வேண்டியிருக்கு. பழைய சாதத்தை சாப்பிடுறது, நேற்றுக்கு வச்ச மிச்சத்தை சாப்பிட்டுக்கிறது, முடிஞ்ச வரலையும் வெளியில் செலவாக்காமல் இருக்கிறது, நல்ல காய்கறிகள் பழங்கள் வாங்க முடியறது இல்லை, ஏன்னா விலைவாசி ஜாஸ்தியாக இருக்கு. அண்ட் முக்கியமான ஒரு அம்சம் என்னன்னா, நம்ம வீட்டின் தூண்கள் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பெண்மணிகள் அவங்கள வந்து வேலைக்கு போகாமல் விடுறது.
குழந்தையோட பர்டன் கொடுக்கறது, வீட்டோட பர்டன் கொடுக்கறது. ஒரு லேடி வந்து ஒரு பயங்கரமான சம்பாதிக்கக்கூடிய ஒரு என்டிட்டியாகவும் ஒரு பெரிய என்டர்பிரைனராகவும் மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா லேடிஸ் வந்து எப்பவுமே டிசிஷன் எடுக்க மாட்டாங்க. புடவை நகையை தவிர்த்து எந்த டிசிஷன் எடுத்தாலும் லேடிஸ்க்கு வந்து அவங்க ஒரு அப்ரூவல் தேடுவாங்க. எனக்கு யாராவது மேல படிய போடணும், அதனால யாரையாவது தேடுவாங்க. அதுதான் நடக்கும் எப்பவுமே. ஸோ லேடிஸ்க்கு வந்து எப்பவுமே ஹஸ்பண்டோட சேர்ந்து நீயும் பண்ணமா நானும் பண்ணமா 2 பேரும் சேர்ந்து இந்த வண்டி எடுக்கலாம்னு சொல்லி ஒரு மன கஷ்டம் இல்லாம 2 பேருக்கும் ஒரு ஒத்தாசையா வந்து மூவ் பண்ணாதான் குடும்பம் நல்லபடியா போகும். ஸோ இன்னைக்கு இதெல்லாம் போக ஒரு லேடியோட பவர் வந்து கிச்சன்ல தான் இருக்கு. அவங்களை வந்து வெளியில போய் அவங்க பல சாதனையாளர்லாம் மாறலாம், ஆனா அந்த ரெஸ்பெக்ட் அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை, அவங்களால போகவும் முடியறது இல்லை. நிறைய கனவுகள் அவங்க மனசுலேயே அப்படியே மாட்டின்னு வருது, வெளியில வரதில்லை. ஸோ இப்போ இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வந்து கிடைச்சதுன்னா எப்படி இருக்கும்? இதுக்கு தவிர்த்து வேற ஏதாவது வழி இருக்கா? எனக்கு இந்த மாதிரி கஷ்டங்கள் இருந்து நானும் என் வைஃபும் எங்க குழந்தைகளும் எல்லாருமே வெளியில வரலாம்னா எஸ் முடியும். ஸோ முதல் காரியம், இங்க கூட வந்து இன்னைக்கு இந்த வெபினார்ல வந்திருக்கிறவங்களுக்கு அனைவருக்குமே ஒரு சின்ன ஒரு கேப் கொடுத்துட்டு முதல்ல சில கேள்விகள் நான் கேட்கிறேன். ஒரு குட்டி சினாரியோ பேசலாம் நமக்கு. நாகராஜன் சார், நீங்க எந்த மாதிரி ஃபீல்ட்ல இருக்கீங்க கொஞ்சம் சொல்றீங்களா? அன்மியூட் பண்ணி கொஞ்சம் இன்டராக்டிவா வச்சு போனால தான் அன்மியூட் பண்ணி பேசுறேன் சார். என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட் ஃபீல்ட் இருக்கேன். ஓகே. என்னோட சர்வீஸ் வந்து வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் டெக்னாலஜிஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொவைடர். சார், உங்களுக்கு இந்த வெபினார் எதுக்கு வந்தீங்க? என்ன காரணம்? வாட் ப்ராம்ப்டட் யூ டு கம் டுடே? இது அந்த வெல்னஸ் ரிலேட்டட் பார்த்தீங்கன்னா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஓகே. ப்ளஸ் அஃப்கோர்ஸ் என்னோட கம்பெனி பேர் பிஎன்எஸ் என்விரோ அண்ட் ஹெல்த் சொல்யூஷன்ஸ். ஏதாவது ஹெல்த் அண்ட் வெல்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்துட்டு இருக்கேன் கூட அடிஷனலா. அதுக்காக வெல்கம் சார். சார், இப்போ உங்களோட பிசினஸ் எப்படி போயிட்டு இருக்கு? உங்களுக்கு என்ன மாதிரி எல்லாம் சேலஞ்சஸ் இதுல ஃபேஸ் பண்றீங்க? Challenges, of course, the top line turnover, business increase ஆகுதுல வந்து challenges இருக்கு. lead generation, okay, employees. So இப்போ இவரோட thank you very much நாகராஜன் சார், very very thankful to இந்த மனசார நீங்க சொன்னதுக்கு வாழ்த்துக்கள். first of all clap to you. and இப்போ நாகராஜன் சார் சொன்ன சேலஞ்ச் படி நான் திருப்பி ராபர்ட் கியோசாக்கியோட எக்ஸாம்பிள்ல போறேன். இப்போ நாகராஜன் சார் சொன்ன மாதிரி அவர் வந்து சாலரிட்ல இருந்து மாறி ஒரு என்டர்பிரினரா மாறி ஒரு பிசினஸ் ஓனரா மாறி செல்ஃப் எம்ப்ளாய்டர்ல இருக்காரு. ஆனா இன்னொரு 2 ஸ்டாஃபை வச்சு அவர் பிசினஸ் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காரு. இது வந்து ஸ்கேல பார்க்குமானா கிடையாது. ஏன்னா ஒரு என்டர்பிரினரா மாறும்போது நம்மள மாதிரி பண்ற பல பேர் வந்தா தான் நாம நெக்ஸ்ட் லெவல்ல போக முடியும். புரிஞ்சுதா? ஸோ இதான் நம்ம கதை. பிரதீப் சார், உங்களோட கொஞ்சம் கதையை சொல்லுங்க. உங்களோட ஆண்டர்பிரினரல் ஜேர்னி என்னது சொல்லுங்க. நீங்க எப்படி மாறி வந்தீங்க? இப்போ பிரதீப் சார் வந்து நம்ம டீம்ல இருக்காரு. இஸ் ஆல்ரெடி தேர் இன் அவர் கம்யூனிட்டி அண்ட் ஈஸ் இன் டு தி வெல்னஸ் ஸ்பேஸ். பிரதீப் சார் சொல்லுங்க, உங்களோட கதையை கொஞ்சம் சொல்லுங்க. உங்களோட ஃபேமிலியில இப்போ உங்களோட ஜாப் சிச்சுவேஷன் எல்லாம் எப்படி இருக்கு? எஸ் சார், குட் ஈவினிங் ஆல். கேட்குறதா சார் நான் பேசுறது? கேட்குறது. ஓகே. ஸோ நான் வந்து கார்பரேட் ஃபீல்டில் இருக்கேன். நான் கார்பரேட் ஃபீல்டில் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 20 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து லே ஆஃப், அதனால வந்து கார்பரேட் ஃபீல்டில் மகேஸ்வர் சார் சொன்ன மாதிரி 1 fine day வந்து நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் தென் சாரோட கைடன்ஸ் மூலியமாக இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பிஸ்னஸ் மூலியமாக உங்களுக்கு இன்கம் வந்து ஃபேமிலி நீலாம் ரீச் பண்ண முடியுது. சரி, எனக்கு ஒரு கேள்வி இருக்கு பிரதீப் சார் உங்கள்கிட்ட. நீங்க வந்து இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களோட சேலரி முதல்ல ஸ்டார்ட் ஆச்சுல முதல் கம்பெனியில, அந்த சேலரிக்கு கம்பேரிட்டிவா இப்போ நீங்க பிசினஸ்ல வந்தபோது உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் மந்த் இன்கம் வாஸ் இட் கமென்சரேட் டு யுவர் salary or equivalent to your salary or more than your salary, your first salary? Don't need to tell the amount. It was more than my first salary. ஸோ இங்க பாருங்க, அவர் வந்து ஸ்டார்ட் பண்ண போதே அவரோட சேலரியோட ஜாஸ்தி இருக்கிற இன்கம் வந்து அவருக்கு ஜஸ்ட் ஒரு 2 to 3 months வர தொடங்கியாச்சு. ஸோ when we made it as compared to the first salary, இப்போ ஒரு ஆண்டர்பிரினரா இருக்கும் போது நீங்க எப்படி உங்களோட பிசினஸ் ஸ்கேல் அப் பண்ணி எப்படி சம்பாதிக்கலாம் vis-a-vis earlier situation where you are getting your salary, உங்க salary கிடைக்குது, பட் அந்த salary ஏத்த நமக்கு வந்து growth வந்து கிடைக்கிறதுக்கு டைம் எடுக்கிறது. ஸோ இது கிளாசிக் எக்ஸாம்பிள். கார்பரேட் எம்ப்ளாயீஸ், கம்பெனிஸ்ல இருக்கிற எம்ப்ளாயீஸ், சின்ன கம்பெனிஸ்ல இருக்கிற எம்ப்ளாயீஸ்க்கு இதுதான் கணக்கு. நீங்க ஓனரோட ரொம்ப க்ளோஸா இருக்கீங்க, பல ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க எடுத்துக்கிறீங்கன்னா ஏதோ ஒரு விதத்துல ஏதோ வழியில மனஸ்தாபம் வரும். ஏன்னா பணம் வந்துன்னா ஓனருக்கும் எம்ப்ளாய்க்கும் நடுவில் இருக்கிற மனஸ்தாபங்கள் கட்டாயம் வரும். அது நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ இன்னைக்கு இங்க வந்திருக்க வருகை தந்த அனைவருக்கும் ஒரு லாஸ்டா வந்து நம்மளோட சில ஸ்லைட்ஸை பார்த்துட்டு we will complete the offer and do the needful. Yes. So நமக்கு ஒரு 25 minutes இருக்கு. Yes. இன்னைக்கு வந்திருக்கிறவங்களுக்கு நாங்க வந்து இப்போ வந்து நாங்க என்ன பண்றோம் ஏது பண்றோம் வந்து சொல்ற மாதிரி பெருசா ஒன்றும் கிடையாது. பட் எங்களுக்கு லைக் மைண்டட் பீப்புள் தேவை. இன்னைக்கு இந்த 13 பேர்ல ஒரு 4-5 பேர் எங்க கம்யூனிட்டியில் ஆல்ரெடி இருக்காங்க. அவங்கள போக ஒரு 9 பேர் நீங்க வந்திருக்கீங்க. 9 பேர்ல நாங்க எதிர்பார்க்கறது என்னன்னா, முதல் காரியம் உங்கள்ட்ட ஒரு 2 to 3 hours in a day ஸ்பெண்ட் பண்றதுக்கு நீங்க ரெடியா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இஃப் எஸ், தென் வி ஹேவ் an offer for you. ஆஃபர் என்னதுன்னா, எங்கள்ட்ட வெல்னஸ் அண்ட் ஸ்கின் கேர். வெல்னஸ் தான் சுகாதாரம். இப்போ பாருங்க, நான் வந்து
டைப் 2 டயபிட்டிஸ், பிபி, சுகர், கொலஸ்ட்ரால், ஸ்லீப் ஆப்னியா, உடல் பருமன், இந்த மாதிரி பிரச்சனைகள்ல இருந்து வெளியில வந்திருக்கேன். பிரதீப் சார் என்ன மாதிரியே வந்திருக்காரு, ஒரு 54 கிலோ கம்மியாக்கி இருக்காரு 290 டேஸ்ல. ரெண்டாவது ஆப்ஷன் வந்து ஸ்கின் கேர், அதாவது இன்னைக்கு சர்ம பராமரிப்பு ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கு. லேடிஸ்க்காலும் சரி, ஆண்களாலும் சரி, பெண்களாலும் சரி, ஸ்கின் வந்து நல்ல கண்டிஷன்ல இல்லை. அப்போ ஸ்கின்னை பெட்டர் ஆகுது. நீ பாருங்க, எனக்கு வயசு 59, 51, ஆனா என்னோட ஸ்கின் எக்தம் சப்பலா நார்மலா ஜென்வினா இருக்கு. என்னோட கையில இருக்கிற டோன் தான் என்னோட ஃபேஸ்லயும் இருக்கு. கை தனியா, ஃபேஸ் தனியா, அந்த மாதிரி இல்லை, கருப்பெல்லாம் ஆகல. இதுக்கு முன்னாடி இந்த போட்டோ ரொம்பவே பயங்கரமா இருக்கு. ஸோ 1 to 1 நம்ம கனெக்ட் பண்ணும்போது அதை பத்தி சொல்லிக் கொடுப்போம். மூணாவது ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், இன்சூரன்ஸ் அண்ட் வெல்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு எங்கள்கிட்ட. இன்சூரன்ஸ்ல வந்து நீங்க வந்து ஒரு salary பேஸ்டு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டியில போகலாம். பட் அதுல இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் பேட்டர்ன் என்னது ஏதுன்னு 1 to 1 நம்ம பேசி தெரிஞ்சுப்போம். இங்க எங்க கூட இணைற அனைத்து நண்பர்களுக்கும் எங்களோட சார்பாக நாங்க என்ன பண்ண போறோம்னா, இங்க மற்ற கம்பெனிஸ் மாதிரி கிடையாது. நாங்க கொடுக்குற ஆப்ஷன்ல நாங்களே உங்களை லீட்ஸ் நாங்களே தருவோம். எங்கள்கிட்ட இவ்வளோ லீட்ஸ் இருக்கு. 3500 5000 6000 பர் டேக்கு. இன்னைக்கு பாருங்க, நீ காலம் இருந்து மேக் பண்ணி ஆட் ரன் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 750 பேர் வந்து இந்த வாரம் பூரா பேசியாச்சு எங்கள்கிட்ட. எங்களுக்கு டீம் மெம்பர் வேணும். இப்போ எங்கள்கிட்ட வந்து ஒரு சின்ன முதலீடு பண்ணி எங்க கூட உட்காந்துட்டு நாங்க கொடுக்குற லீட்ஸை ஃபாலோ பண்ணி பேசி டெவலப் ஆகலாம். நீங்க உங்க தெரிஞ்ச உற்றார் உறவினர் நண்பர்கள் யாருக்கிட்டையும் நீங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லவே தேவையில்லை. நீங்க எங்க கூட சேருங்க, நாங்க சொல்றதை ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த 3 மாசத்துல 1 மாசத்துல உங்களுக்கு தேவையான இன்கம் உங்களுக்கு வரது நீங்க கண் கூட பார்க்கலாம். அதுக்குண்டான வழி நாங்க பண்ணி தரோம் உங்களுக்கு. அடுத்தது, இங்க ஒரு கம்யூனிட்டி இருக்கு. எங்கள்கிட்ட 2 விதமான கம்யூனிட்டிஸ் இருக்கு. உடல் பயிற்சி சொல்லிக் கொடுக்குறோம், சாயங்காலம் ஹெல்த் டாபிக் கொடுக்குறோம். அந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டி இருக்கு. ஸ்கின் கேரை பத்தி நிறைய விஷயங்கள், டாக்டர்ஸ் ட்ரைனிங் சொல்லிக் கொடுக்குறோம். தைரோ கேர் லேப் மூலமாக பிளட் டெஸ்ட் எடுத்தது, பிளட் டெஸ்ட் எப்படி ஸ்டடி பண்றது, இது எல்லாமே சொல்லிக் கொடுக்குறோம். கூட வந்து 1 to 1 மென்டர்ஷிப். இப்போ பாருங்க, என்னோட கம்யூனிட்டிலேருந்து ஒரு 6 பேர் இங்க வந்திருக்காங்க. அவங்க இதை பிசினஸ் ஏற்றி இன்னைக்கு நம்ம கூட கலந்து இன்னைக்கு அவங்களும் பீப்பிள் இன்வைட் பண்ணி இன்னைக்கு அவங்களும் ஜாயின் பண்ணியிருக்காங்க இங்க. ஸோ 1 to 1 மென்டர்ஷிப். 1 to 1 மென்டர்ஷிப்னா உங்க கூட உட்காந்துன்னு உங்களுக்கு என்ன தேவை, உங்களோட கேப்பபிலிட்டி என்ன. ஒரு நல்ல லீடர் கல்யாணம் இருந்ததுன்னா, ஒருத்தர் வந்து ஒரு சபார்டினேட்டா வராருன்னா அவருக்கு என்ன தகுதி இருக்கு, அவருக்கு என்ன புரியும், அவரால் என்ன பண்ண முடியும், இது கண்டுபிடிச்சு அவருக்கு உண்டான ஒரு ப்ராப்பரான மென்டரிங் கொடுத்தோம்னா அவங்கள தட்டி தூக்கிடலாம். சில பேருக்கு என்னன்னா, என்னால் எல்லாம் பண்ண முடியும்னு சொல்லி வந்துருவாங்க. ஆனால் பிரச்சனை என்னன்னா, அவங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி கிடையாது, பயம் ஒரு பக்கம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பீப்புளுக்கு எப்போ அந்த விஷயத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம், எப்படி சொல்லிக் கொடுக்கலாம், இதுதான் எங்களோட வேலை. ஸோ அந்த மாதிரி பீப்புளை கைட் பண்ணி, மென்டர் பண்ணி, கோச் பண்ணி நாங்கள் வெளியில் கொண்டு வரோம். அதே மாதிரி உங்களுக்கு 1 month மணி பேக் கேரண்டி நாங்கள் கொடுப்போம் இந்த ப்ரோக்ராம் நீங்கள் வரும்போது. அது என்னது எதுன்னு 1 to 1 மென்டர்ஷிப்ல சொல்லிக் கொடுக்குறோம். அதே மாதிரி உங்களுக்கு எப்படி நீங்கள் முன்னேறுவீங்க, உங்களோட க்ரோத் பாத் என்ன, ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக சேர்ந்து பிஸ்னஸ் எப்படி பண்ணலாம். இங்கே நிறைய பேர் ஒய்ஃப் மட்டும் வந்திருக்கீங்க, ஹஸ்பண்ட் மட்டும் இருக்கீங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக சேர்ந்து எப்படி பிஸ்னஸ் பண்ணலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி, முன்னாடி சொன்ன மாதிரி 2023 நான் வந்து என்னால் வந்து என்னோட பிஸ்னஸ் கொண்டு போக முடியாத நிலையில் இருக்கும்போது நான் வந்து ஒரு புரட்சிகரமான ஒரு டிசிஷன் எடுத்தேன். ஃபேஸ்புக் அண்ட் யூடியூப்பை பற்றி நிறைய விஷயங்கள் கற்றுண்டு இன்னைக்கு என்னோட யூடியூப் சேனலில் ஒரு 250 வீடியோக்கு மேலே இருக்குது. இன்னைக்கு இந்த வீடியோ கூட அதில் தான் போகிறது. 250 வீடியோக்கு மேலே இருக்குது. அதை தவிர்த்து என்னோட ஃபேஸ்புக்கில் 10,000 பேர் என்ன ஃபாலோ பண்ணுறான். என்னோட சொந்த கம்யூனிட்டியில் 1400 பேர் என்ன ஃபாலோ பண்ணுறான். என்னோட பிஸ்னஸ் பேஜில் ஒரு 1500 பேர் என்ன ஃபாலோ பண்ணுறான். இன்ஸ்டாகிராமில் ஒரு 2000 பேர் என்ன ஃபாலோ பண்ணுறான். இதெல்லாம் என்ன காரணம், ஏதோ ஒரு விஷயத்தை நான் வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறேன். டைப் 2 டயபிட்டிஸ் ஆனாலும் சரி, வெயிட் மேனேஜ்மெண்ட் ஆனாலும் சரி, சுகர், பிபி, கொலஸ்ட்ரால், தைராய்டு ஆனாலும் சரி, ஹெல்த் ரிலேட்டட் சேலஞ்ச் ஆனாலும் சரி, எல்லாருக்கும் ஒரு மெசேஜை நான் போய் கொண்டு போய் கொடுத்துட்டுருக்கேன். அவங்களோட முன்னேற்றத்துக்கு உண்டான வேலைகளை நான் சொல்லி கொடுத்துட்டுருக்கேன். அதனால என் கூட பீப்புள் இணைந்துக்கிறாங்க. அதே மாதிரி நான் வந்து பணம் காசு சம்பாதிக்கவோ இல்லை பீப்புள்கிட்ட பணம் பிடுங்கவோ அந்த மாதிரி வேலைகள் நான் பண்ணுறதில்ல. பொருளை விற்க சொல்றது, அங்கே போய் இது பண்ணுங்க, அது பண்ணுங்க, ரீட்டைல் பண்ணுங்க, அந்த எல்லாம் கிடையாது. நீங்கள் முதல்ல கற்றுக்கணும். 1 month மணி பேக் கேரண்டியோட நாங்கள் வந்து உங்களுக்கு ப்ராப்பரான ட்ரைனிங் அண்ட் மென்டரிங் கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் எங்கள் டீமில் டாக்டர்ஸ் இருக்காங்க. நீங்கள் ஸ்கின் கேரை பற்றி சரி, இல்லை ஹெல்த்தை பற்றி பிஸ்னஸ் எடுத்தாலும் டாக்டர்ஸ் உங்களுக்கு பல விஷயங்கள் சொல்லிக் கொடுப்பாங்க. ஹெல்த்தை பற்றி எப்படி தகவல் எடுக்கிறது, எப்படி ரிசல்ட் எடுக்கிறது, இது எல்லாம் ட்ரைனிங் இருக்குது. அது அந்த 3 hours in a day மினிமம் கமிட்மெண்ட். அதாவது 1 to 2 hours நாங்கள் சொல்கிற மாதிரி காலிங் பண்ணுறதுக்கும் 1 hour to 2 hours உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும். ஸோ அது வந்து கேப்பாக இருக்கும். அதை அட்டென்ட் பண்ண உங்களுக்கு க்ரோத் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு உண்டான லீட்ஸ், உங்களுக்கு உண்டான கோச்சிங், உங்களுக்கு உண்டான மென்டரிங், நீங்கள் எப்படி பேசணும் பீப்புள்கிட்ட, எப்படி பழகணும் பீப்புள்கிட்ட, எப்படி ரிசல்ட் எடுக்கணும், எப்படி பீப்புள்கிட்ட கன்வின்ஸ் பண்ணணும், இல்லை எப்படி பீப்புளை வந்து கால் பண்ணணும், பேசணும், இந்த ஸ்கில்ஸ் உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் சொல்லிக் கொடுக்க போகிறோம். ப்ளஸ் நீங்கள் யூடியூப் சேனல் எப்படி பண்ணுறது, ஃபேஸ்புக் எப்படி கம்யூனிட்டி கிரியேட் பண்ணுறது, எப்படி தன்னோட பிஸ்னஸ் ஆர்கானிக்காக கூட்டுறது, இது எல்லாமே நாங்கள் வந்து எங்களோட ப்ரோக்ராமில் சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ எங்கள்கிட்ட வந்திருக்கிறவங்க யாரெல்லாம்னா, ஹோம் மேக்கர்ஸ், வீட்டிலேருந்து வேலை பண்ணுற அம்மணிகள், அதாவது கிராணி, வீட்டு மனைவிகள், வீட்டு அம்மா, தங்கச்சி, இவங்கெல்லாம் ஒரு ஆவரேஜாக அரௌண்ட் 15,000 to 13,000 rupees வரலையும் பர் மந்த் சம்பாதிக்கிறாங்க. இப்போ நான் இங்கே வந்து ஒரு ஸ்கூல் பிரின்சிபல் சுபா மேம் இருக்காங்க. சுபா மேம் இருக்கீங்களா? எஸ் சார். நீங்க என்னவா இருந்தீங்க முன்னாடி? நான் பிரின்சிபலா இருந்தேன் சார். எங்க இருந்தீங்க பிரின்சிபலா? கோயம்புத்தூர்லயும் இருந்தேன், குடுமல்பேட்டை. என்ன லெவல்ல இருந்தீங்க பிரின்சிபலா? நீங்க என்ன மாதிரி வேலை இருந்தது உங்களுக்கு? இந்த மாதிரி வேலைன்னா ஃபார் ஷெட்யூலிங்ல இருந்து ஆரம்பிச்சு ட்ரெயின் பண்றது டீச்சர்ஸ் பிளஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸஸும் எடுத்துருக்கேன்.
8 to 8 டியூட்டி மாதிரி எனக்கு இருக்கும். பட் நைட் 12 o'clock வரைக்கும் எனக்கு ஷெட்யூலிங்ல ஒர்க் இருந்துட்டே இருக்கும். ஓகே மேம், உங்களோட ஸ்டார்டிங் நீங்க ஜாயின் பண்ணும்போது என்னவா இருந்தீங்க? ஸ்டார்டிங் ஜாயின் பண்ணும்போது எல்கேஜி டீச்சர். எல்கேஜி டீச்சர். சி எல்கேஜி டீச்சர்ல இருந்து இவால்வ் ஆகி நீங்க வந்து ஒரு பிரின்சிபல் லெவல்ல போறீங்க. எல்கேஜி டீச்சரா இருக்கும்போது என்ன salary, பிரின்சிபலா இருக்கும்போது என்ன salary? சார் எல்கேஜி டீச்சரா இருக்கும்போது 1500 வாஸ் மை ஃபர்ஸ்ட் salary. வித்தின் 7 இயர்ஸ் வந்து என்ன பிரின்சிபலா தூக்கிட்டாங்க. எவ்வளவு நான் ஆக்சுவலா அப்ப பிஎட் கூட முடிக்கல. 20,000. அதுக்கப்புறம் லாஸ்ட் நான் வாங்கின salary வந்து 40,000 தான். பாருங்க, இப்போ இந்த 40,000 salary வரதுக்கு உங்களுக்கு 7 வருஷம் எடுத்தது. பட் நான் ஸ்கூலுக்குள்ள போகும்போது அது ஒரு ஓட்டு கட்டடமா இருந்தது. நான் வெளியில வரும்போது 3 பிளாக் பில்டிங். பாருங்க, சோ ஒரு ஸ்கூல் வந்து என்ன லெவல்ல grow ஆயிருக்கு, அந்த ஸ்கூலுக்கு growthக்கு இவங்க ஒரு growth இன்ஜினியர் இருந்திருக்காங்க. ஆனா கமென்சரேட்டா salary எவ்வளவு கூட இருக்கு? கிடையாது, கூடல. அண்ட் அதுக்கு மேல உங்களுக்கு வந்து ஹெல்த் சேலஞ்சஸ் என்னலாம் மேம் உங்களுக்கு அங்க? அன்மியூட் பண்ணுங்க சார். வெரி ஸ்ட்ரெஸ்ஃபுல். எவ்வளோ நம்ம பண்ணாலும் தே ஓன்ட் கெட் சாட்டிஸ்ஃபைட். இன்னொன்னு சொல்லும்போது நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஹெல்த் சேலஞ்சஸ் நிறைய ஆயிடுச்சு. விட்டு வாங்குற தலையில தான் கூட்டிட்டு இருப்பாங்க மேம். ஆமா. சோ ஹெல்த் சேலஞ்சஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் நீங்க நம்மள்ட்ட வந்தீங்க, உங்களோட ஹெல்த் சேலஞ்ச் சரியாச்சு. இப்போ நீங்க பீப்பிள்க்கு ஹெல்ப் பண்றீங்க, ஒரு இன்கம் வருது. ஆர் யூ ஃபீலிங் ஹாப்பி அண்ட் சாட்டிஸ்ஃபைட்? யா ஐ அம் வெரி ஹாப்பி. உங்க ஹஸ்பண்டோட நிறைய தனி பண்ண முடியாதா? அதாவது அடுத்தவங்களுக்கு செய்யற வேலையை விட எனக்கு நான் என்னோட growthக்கு செய்யக்கூடிய வேலை வரும்போது எனக்கு சந்தோஷம். ஹெல்த்தும் நல்லா இருக்குது, வெல்த்தும் வரும். ஆனா வந்துட்டு வர ஆரம்பிச்சிருக்குது. ஸோ ஐ கேன் இம்ப்ரூவ் மை செல்ஃப் அண்ட் மை பிசினஸ். ஃபேண்டாஸ்டிக். சோ இப்போ ஹஸ்பண்ட் வந்து ஹாப்பியா இருக்காரா உங்க கூட? ஹஸ்பண்ட் ஹாப்பி, மை சன் ஹாப்பி, மை டாட்டர் அண்ட் சன் இன் லா ஆல்சோ ஹாப்பி. ஸோ எவ்ரிபடி இஸ் ஹாப்பி இன் த ஃபேமிலி அண்ட் ஹெல்த் வந்து பெட்டரா இருக்கு. சி நம்மளோட வயசுக்கு ஏற்ற நமக்கு லைஃப் வந்து நீடிக்கணும்னா நம்ம உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கணும். உடல் ஆரோக்கியம் இண்டஸ்ட்ரி வந்து இன்னைக்கு $35 trillion இண்டஸ்ட்ரி. அதில் வந்து ஸ்கின் கேர் மட்டுமே இந்தியாவில் $60 trillion இண்டஸ்ட்ரி. இந்த வேர்ல்டு இந்தியாவில் $60 million இண்டஸ்ட்ரியாக வரப்போகுது. ஸோ இது ரெண்டுலேயும் நாளைக்கு வரப்போகிற ஃபுல் இன்கம் வந்து இந்த மாதிரி க்ரோத்லேருந்து தான் வரப்போகுது. கூட நீங்கள் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், இன்சூரன்ஸ் இந்த மாதிரி வேலைகளில் நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். கூட சேலரியும் கிடைக்கும். ஆனால் நீங்கள் அதுலேயும் பர்ஃபார்ம் பண்ணணும். அதுலேயும் வந்து ஒரு பல லட்சங்கள் டாலர்ஸோட இன்ட்ரெஸ்ட் தானது. ஏன்னா இந்தியாவில் என்ன பல பேர் இன்சூரன்ஸ்க்கே போனதில்லை. ஸோ இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு அந்தந்த கம்பெனியில் நீங்கள் போய் டேரெக்டாக கூட சேரலாம். ஆனால் பிரச்சனை என்ன தெரியுமா? அவங்க உங்களுக்கு ஒரு கோடை போட்டு கொடுத்துருவாங்க. சொல்லுவாங்க நீங்கள் வந்து ஆளுகளை கூட்டின்னு வாங்க, உங்கள் லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுங்க. அங்கே தான் மேட்டர் வருது. என்னதுன்னா எல்லாராலையும் எல்லாமே பண்ண முடியாது. இப்போது நாகராஜன் சார் எடுத்துக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள். அவருக்கு போய் எல்லாத்தையும் பேசுறதுக்கு தயக்கம் இருக்கும். அவர் எப்படி பேசுவார்? இந்த மாதிரி நான் இதை பண்ணுறேன், இங்கே வாங்க சொல்லி முடியாது. ஸோ அப்போ என்ன ஆகும்னா இங்கே எங்கள் கூட எங்கள் டீம் எஸ்டிஎஸ்ல நீங்கள் வரும்போது உங்களுக்கு கிடைக்க போகிற வாய்ப்பு என்னன்னா ட்ரைனிங், மென்டரிங், கோச்சிங். மெயினாக வந்து நீங்கள் பண்ண வேண்டிய பிஸ்னஸ்க்கு லீட்ஸும் நாங்களே தரோம். எதனாலனா எங்களுக்கு இப்போ ஆள்கள் தேவை எங்கள் டீமில். பட் இட் இஸ் நாட் அ ஜாப், இட் இஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்ட் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் உங்கள் மணிக்கு 1 month உத்தரவாதம் கொடுக்குறோம், வித் மணி பேக் கேரண்டி. ஸோ இதை பற்றி உங்களுக்கு என்ன கிடைக்கிறதுனா ஃப்ரீ பிஸ்னஸ் ஓரியன்டேஷன் கிடைக்கிறது. உங்களுக்கு என்ன சம்பாதிக்க முடியும் இந்த 1-to-1 காலில் நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். அதே மாதிரி எங்களை மாதிரி பல லட்சங்கள் சம்பாதிக்கிறவங்களை உங்களை அறிமுகப்படுத்தி விடுவோம். நீங்கள் எப்படி சம்பாதிக்கலாம், அதுக்குண்டான கேம் பிளான் என்னது எங்கள் டாக்டர்ஸ், எங்கள் மென்டர்ஸும் கூட உட்காந்து சொல்லிக் கொடுப்பாங்க. இது வந்து பியூராக உங்களோட டிசிஷன் தான். நாங்கள் உங்களை வற்புறுத்தலை, நம்ம கன்வின்ஸ் பண்ணல, நம்ம யாரையும் கோயர்ஸ் பண்ணல வாங்க சொல்லி. இது பியூர்லி உங்கள் கொஸ்டின்ஸ் வேண்டி தான். ஸோ உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்குன்னா நீங்கள் கேட்கலாம். அண்ட் இப்போ ஒரு 5-10 minutes உங்களுக்கு கேள்விகளுக்கு டைம். என்னது ஏதுன்னு அதுக்கு முன்னாடி வந்து நான் லாஸ்ட் நைட் போட்டுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் கேள்விகள் கேளுங்க. ஸோ இங்கே நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஆஃபர் வந்து 599 நாங்கள் நார்மலி கன்சல்டேஷன் வாங்குறோம் 1-to-1ல. ஆனால் இன்னைக்கு வந்து அன்பர்களுக்கு இந்த வெபினார் ஃபர்ஸ்ட் வெபினாராக பண்ணுறோம் இன்னைக்கு. அதனால நம்ம 199 தான் வாங்குறோம். இந்த 199 உங்களுக்கு நாங்கள் கொடுக்குற தகவல், நாங்கள் கொடுக்குற பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு பிடிக்கலைன்னா யூ கேன் டேக் அ ரீஃபண்ட் ஆல்சோ ப்ரொவைடட். உங்களுக்கு நாங்கள் சொன்ன மாதிரி இந்த 3 செஷனில் நீங்கள் வந்துட்டு எங்கள் வாய்ப்பை நீங்கள் பார்த்துட்டு 2 வாய்ப்புகளும் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் வேணாம் சொல்லிங்கன்னா நாங்கள் வாபஸ் தரோம். ஆனால் சப்போஸ் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னா இந்த 199 நான் இங்கே கொடுக்க போகிற அமௌண்ட்டில் அட்ஜஸ்ட் பண்ணிவிடுவோம். உங்களுக்கு இந்த பெனிஃபிட் கொடுத்துருவோம். ஸோ இதான் என்னோட ஜிபே நம்பர், என்னோட ஸ்கேன் கோடு. விருப்பப்படுறவங்க இந்த ஸ்கேன் கோடை பார்த்துட்டு உங்களோட பேமெண்ட்டை வந்து உடனே எனக்கு அனுப்பலாம். உங்களுக்கு இப்போ இங்கே ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இப்போ நாங்கள் கொடுக்குறோம். அந்த குரூப் லிங்க் வந்து பார்த்துட்டு யார் வந்து இதில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களோ இல்லை இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணலையோ அவங்க ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணியிருக்கிறவங்க தேங்க்யூ வெரி மச், நோ ப்ராப்ளம். நீங்கள் குரூப்பில் திருப்பி இணைய வேண்டாம், ஆல்ரெடி நீங்கள் இந்த குரூப்பில் தான் இருக்கீங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருக்குன்னா கேட்கலாம் தாராளமாக. என்ன வாய்ப்பு ஏது வாய்ப்புங்கிறது நிறைய பேருக்கு கொஸ்டின் இருக்கும். அதில் ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு என்ன முடியும், உங்களால் என்ன பண்ண முடியும், அதுக்கு 3 வாய்ப்பு உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து உங்களுக்கு அதோட ட்ரையல் பேக் எல்லாம் கொடுத்துட்டு எல்லாம் பண்ணுறது தான் இந்த 199 வாங்குறது. ஏன்னா இந்த 199 கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஒரு கமிட்மெண்ட்டில் வருவீங்க. உங்களுக்கு இந்த பணம் கொடுத்ததுனால நீங்கள் என்ன நடக்கிறதுன்னு பார்ப்பீங்க. ஃப்ரீயாக கொடுக்கும்போது நிறைய பேர் வந்து அதுக்கு வேல்யூ கொடுக்கறதில்ல. இப்போ நான் 199 மட்டும் எடுத்துன்னு நான் வந்து கோட்டையும் கட்ட போகிறதில்ல. அதுலேயும் நான் வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் பேக் கேரண்டியும் தரேன்.
ஆனா இந்த 199 கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கிடைக்கும், உங்களுக்கு கத்துக்கிற எண்ணம் வரும், அண்ட் இந்த வாய்ப்பை நீங்க தேர்ந்தெடுத்த பிறகு நீங்க கூட கண்டினியூ பண்ணலாம். ஸோ யாருக்காவது ஏதாவது கேள்விகள்னா இருக்குன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணி கேட்கலாம். ஸ்கேன்ல பண்ணணும்னா பேமெண்ட் கூட பண்ணலாம். இங்க ரோஜா ராணி மேம்க்கு வணக்கம் சொல்லுங்க. குணா சார் வணக்கம் சொல்லுங்க. ரோஜா ராணி மேம் கேளுங்க. எதுவுமே ப்ராடக்ட் சேல் எல்லாம் பண்ணி யாராலையும் முன்னேற முடியாது மேம். நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம். நீங்க முதல்ல நாங்க இந்த 199 பே பண்ணிட்டு எங்க கூட உங்களுக்கு என்ன கிடைக்காது சொல்லலையே, சாரி. ஒரு 30 minutes 1-to-1 கால் என் கூட நீங்க நானும் என் வைஃப் ஜானகியும் உட்காந்துப்பாங்க. we will sit with you, we will understand you. உங்களோட ஹிஸ்டரி என்னது, உங்களோட ஜியோகிராஃபி என்னது, நீங்க எங்க இருக்கீங்க, என்ன பண்றீங்க எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு நாங்க கொடுக்க போற ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ண போறோம், நீங்க எப்படி சம்பாதிப்பீங்க, எவ்வளவு உங்களுக்கு இன்கம் வரும், என்ன பாராமீட்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு உங்களுக்கு விருப்பம் இருக்குன்னா நீங்க ஃபர்தர் வந்து எங்களோட ஃப்ரீ செஷன்ஸை பார்த்துட்டு இதை கத்துக்கலாம். கத்துன பிறகு உங்களுக்கு திருப்தி இல்லைன்னா யூ கேன் டேக் பேக் 199 அண்ட் டாடா பை பை. வந்தீங்கன்னா இந்த 199 அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பேலன்ஸ் பேமெண்ட் பண்ணிட்டு எங்க கூட கண்டினியூ பண்ணலாம். எந்த வாய்ப்பு உங்களுக்கு தேர்ந்தெடுத்து வரணுமோ. எஸ், நெக்ஸ்ட் குணா சார் சொல்லுங்க. நான் வந்து டைரக்டா உங்களோட வந்து பேசிட்டேன். சென்னையில இருக்கிறவங்க ஐ அம் இப்படி கை எப்படி வெறிச்சு உங்களை கூப்பிடுறேன் வாங்க சொல்லி. ஐ அம் வெரி வெரி ஹாப்பி இஃப் யூ கம் பர்சனலி. ஏன்னா சென்னையில இருக்கிறவங்க எங்க வீட்டுக்கு இல்ல எங்க சென்டருக்கு வந்தீங்கன்னா உங்க கூட டீடைலா எங்களுக்கு பேசி எல்லாமே சொல்லி கொடுக்க முடியும். சென்னையில இருந்து இருக்கிற தூரத்துல இருக்கிறவங்களுக்கு ஜூம் முகாந்திரம் ரோஜாராணி மேம் வந்து சேர்த்து மேட்டூர் டேம்ல இருந்து இருக்காங்க, அவங்க ஜூம் முகாந்திரம் கனெக்ட் பண்ணானா she will learn more. சரியா? சென்னையில இருக்கிறவங்க காலையில 7 to 10 o'clock, ஈவினிங் 6 to 8 o'clock எங்க சென்டருக்கு வரலாம். நாங்க இப்போ நாங்க சென்னை கிருகம்பாக்கத்துல இருக்கோம். எங்களோட லொகேஷன் எனக்கு என்னோட இந்த நம்பர் தான், வாட்ஸ்அப் நம்பர் எனக்கு ஹாய் போடுங்க. இல்ல உங்களுக்கு இந்த லிங்க் கொடுத்தவர் பிரதீப் சாரோ யாரோ கொடுத்தானா அவங்களுக்கு ஒரு மெசேஜ் போடுங்க, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலி ரிவர்ட் வந்துடும். எஸ், செந்தில் சக்சஸ் சொல்லுங்க ஐயா. சார் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்சுவலா சர்வீஸ் ஓரியன்டா இருக்கும் இல்லைங்களா? நீங்க சொல்றது பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம சார் ஒரு சர்வீஸ் ஓவர் திங்க் சார். மிட்டாய் கடையில போய் நான் போய் மிட்டாய் வாங்க போறேன், அவன் எனக்கு சொல்றான் இது காஜு கட்லி இருக்கு, காஜு கட்லி என்னதான் அவன் பணம் சொன்னாலும் நான் ஒரு குட்டி துண்டு எடுத்து வாயில போட்டா தானே நான் வாங்குவேன். ஸ்விம்மிங் கத்துக்க போறேன், நான் கால்ல இருந்து ஷார்ட்ஸை போட்டு நான் ஸ்விமிங் பூல்ல இறங்கினா தானே ஸ்விமிங் கத்துக்க முடியும். கார் டிரைவிங் பண்ண போறேன், கார்ல ஏறி உட்காந்து சீட்ல உட்காந்தா தானே கார் ஓட்ட முடியும். இது என்ன பண்ண போறீங்க, இது ஏறு பண்ண போறீங்க. இல்ல சார், எதுக்காக இது ஒரு கன்ஃபர்மேஷன் பண்றோம் சார். ஆக்சுவலி 199 நமக்கு ஒரு பெரிய அமௌண்ட் இல்ல, நம்ம கட்டலாம். ஓகேங்களா? அது வந்து நீங்க அது கொடுக்க, ஏன்னா அது கொடுத்தா ஒட்டபிளா இருக்கும், நீங்க கொஞ்சம் கவனிப்பீங்க அப்படிங்கிறதுக்காக நீங்க அந்த ரேஷியோ வச்சிருக்கீங்க. பட் அது பெட்டர் தான். பட் நான் என்ன கேட்கறேன் சார், ஆக்சுவலா நீங்க ஒன் டைப் ஆஃப் இன்சூரன்ஸ் ஆல்ரெடி பண்ணிருக்கீங்க, இன்சூரன்ஸ் மூலியமா ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிருக்கீங்க, வெல்னஸ் மூலியமா ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிருக்கீங்க ஆல்ரெடி நீங்க சொல்லும்போது. ஓகே, இது பண்ணும்போது நாங்க ஆல்ரெடி ஒன் ஆஃப் தி ஏஜென்ட்டா இருக்கேன், எல்ஐசி ஏஜென்ட்டாவும் இருக்கேன். நோ ப்ராப்ளம் சார், உங்க வேலையை நீங்க விட தேவையில்லை. உங்களுக்கு இந்த எங்க பிசினஸ்ல இருந்து எப்போ உங்களுக்கு இன்கம் கூடுறதோ அப்போ நீங்க வந்து உங்களோட வேலையோட ஜாஸ்தி இன்கம் வரும்போது அதை விடணும்னா விட்டுக்கலாம், இல்லை அதையும் சேர்ந்து பண்ணிக்கலாம் சார். எனக்கு ஒரு 3 hours தானே வேணும் சார். அச்சா, வெரி குட் கொஸ்டின். நீங்க சொன்னது சென்டென்ஸ் சக்சஸ், நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க, அது ரொம்ப நல்ல வார்த்தை. அதாவது ஐ எம் வெரி ஹாப்பி தட் யூ ரேஸ் திஸ் டாபிக். சரி, நீங்க ஏதாவது வேலை பண்ணிட்டு இருக்கீங்க, ஏதாவது பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஏதாவது தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்க தொழிலை விட தேவையே இல்லைங்க. மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட் ஆல் ஆஃப் யூ டோன்ட் ஹேவ் டு லீவ் யுவர் ஜாப், யூ டோன்ட் ஹேவ் டு லீவ் யுவர். அது போக இதுக்கு டைம் மேனேஜ் எப்படி பண்றது அது கூட நான் உங்களுக்கு சொல்லி தரேன். சரியா? யூ ஆர் ஒன்லி ட்ரேடிங் யுவர் டைம் ஃபார் யுவர் மணி. இந்த ரேட்ல எல்லாத்தையும் பணம் இல்லைங்கிறது கிடையாது, பணம் இல்லைங்கிறது கிடையாது, மனம் இல்லை, சமயம் இல்லை. ஸோ சமயம் தான் இன்னைக்கு எல்லாருக்கும் இல்லாதது. சமயம் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து பண்றாங்க. அண்ட் சார், இப்போ ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இன்னைக்கு வந்து யாரோ 199 இப்போ பே பண்ணிருக்காங்க. அது யாரு? ரோஜாராணி மேமா? ஐ டோன்ட் நோ, somebody has paid. ஓகே, அது எல்லாம் வந்துருக்கு, இப்பதான் வந்து சேர்ந்து. எனிவே, ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நான் தான் பண்ணிருக்கேன். அண்ணா சொல்லுங்க. நமஸ்காரம். நீங்க எதுல அனுப்புறீங்க? பேடிஎம்லயா? ஜிபேல பண்ணிருக்கேன். ஜிபேலயா? ஓகேண்ணா. அண்ணா எனக்கு ஒரு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிடுங்கண்ணா. சரி, இப்போ நான் உங்களுக்கு என்னோட Zoom லிங்க் அனுப்புறேன். உங்களுக்கு 1-to-1 கன்சல்டேஷன் இல்ல, கால்ல நில்லுங்க, உங்கள்ட்ட 1-to-1 பேசிடுறேன் இப்போவே. சரியா? ஓகே. ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். எனக்கு ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் என்னோட குரு வந்து எனக்கு சொல்லி கொடுத்ததை நான் சொல்றேன் உங்களுக்கு. நீங்க இதை வந்து உங்களோட இதுல கால்குலேட் பண்ணுங்க. செந்தில் சக்சஸ், குணா, ரோஜாரமணி எல்லாருமே கால்குலேட் பண்ணுங்க. இதை உங்களோட பர் மந்தோட இன்கம் எவ்வளவு இருக்கு? ஒரு பர் மந்தோட இன்கம் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு 40,000 இருக்கு வச்சுக்கோங்க. ஒரு அந்தாசா ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இந்த 40,000 ரூபாய் இன்கம் வந்து நீங்க வந்து ஒரு நாள் பூரா வேலை பண்றீங்க. ஒரு சமமா ஒரு ஜாப்ல போறோமா இல்ல ஏதோ வேலை பண்றோமா? இப்போ செந்தில் சார் வந்து எல்ஐசி ஏஜென்ட்டா இருக்காருன்னா அவருக்கு சமயம் எல்லாம் கிடையாது, அவர் எப்போ போனோமோ இப்போ பண்ணோமோ எல்லாமே பண்ணது. ஸோ இப்போ நீங்க வந்து அந்த பர் மந்தோட இன்கம் நீங்க வந்து சம்பாதிக்கிறீங்க. அப்போ 8 மணி நேரம் இன்டூ 5 நாள் எவ்வளோ ஆச்சு? 8 into 5 40 hours in a week. இது நீங்க உங்களோட ஒர்க்கிங் டைம். இப்போ நீங்க சம்பாதிக்கிற 40,000த்துல 4 வாரங்கள் இருக்கு. இப்போ 4 வாரங்கள்ல ஒரு வாரத்துக்கு 40 மணி நேரம்னா 4 வாரங்களுக்கு எவ்வளோ ஆச்சு? சரியா? ஸோ 4 into 40 160 மணி நேரம்.
ஸோ நீங்கள் சம்பாதிக்கிற 40,000 டிவைடட் பை 160 ஹவர்ஸ் உங்களோட பர் ஹவர் இன்கம் வந்துடும். இந்த பர் ஹவர் இன்கம்க்கு கீழே இருக்கிற எந்த வேலையும் நம்ம பண்ணக்கூடாது. அதை நம்ம டெலிகேட் பண்ணிடணும். டெலிகேஷன் என்னது? இப்போ பாருங்க, நம்ம வீட்டில் வந்து ப்ரெஸ் பண்ணுறது வேலை இருக்கு. அப்போ இந்த ப்ரெஸ் பண்ணுற வேலை இதோட கம்மி. இப்போ பாருங்க, நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி 40,000 டிவைடட் பை ஒரு 6 days வச்சுப்போமே, 8 into 6 days, 48 hours in a week, 48 hours into 4, so 192 hours. இப்போ 40,000 divided by 192, 208 rupees per hour. 208 ரூபாய்க்கு கீழே இருக்கிற வேலையை நீங்கள் பண்ணக்கூடாது, 208 ரூபாய்க்கு மேலே இருக்கிற வேலையை விடக்கூடாது. இப்போ பாருங்க, 40,000 ரூபாய்க்கு இன்னைக்கு வந்து நாம கொத்தடிமைகளாக ஒரு சேலரியாக கொத்தா 40,000 ரூபா வருது சொல்லி போகிறோம். ஆனால் அதுலேயும் 10 to 12% டேக்ஸ் கட் ஆகிடுறது. இப்போ சும்மா எங்கள் வீட்டில் 2 டேபிள், இப்போ நான் வேலை பண்ணுற டேபிள் வந்து கீழ்பாக்கிலேருந்து கழட்டிட்டு எங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து வைக்கிறதுக்கு ஒரு 4.5 மணி நேரம் ஆச்சு. வண்டிக்காரர், வண்டி ஓட்டினவர் 1,200 ரூபா வாங்கிட்டாரு. அந்த கழட்டி மாட்டினவர் 2 பேர் போனாங்களாம், அதனால 2,500 ரூபா வாங்கிட்டாங்க. 1,150 ரூபா வெறும் 4 மணி நேரத்துக்கு உண்டான கூலியாக வாங்கிட்டாங்க. ஸோ யார் இதில் ஜாஸ்தி சம்பாதிக்கிறாங்க? நீங்களா, அந்த ப்ளூ காலர் ஒர்க் பண்ணுற நண்பர்களா? இங்கே புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்கள் சேலரி, உங்கள் இன்கம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற டைமுக்கு கமென்சரேட்டாக இருக்கா இல்லையா பார்க்கறது மிக 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 அவசியம். இதை நீங்கள் கண்டுக்காத நிலையில் வரலையும் நீங்கள் கஷ்டத்தில் தான் இருப்பீங்க. ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் எங்கே உங்களுக்கு இருக்கோ அந்த ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு பணமாக மாறணும். நீங்கள் வாயை திறந்தா பணமாக மாறணும், நீங்கள் வேலை பண்ணால் பணமாக மாறணும், இல்லாட்டி லைஃப்பில் முன்னேற முடியாது. ஸோ யுவர் ஹவர்ஸ் ஷுட் நாட் பி ஸ்பெண்ட் unnecessarily வாட்சிங் டிவி, வாட்சிங் வீடியோஸ், வாட்சிங் யூடியூப் ஆர் வாட்சிங் கண்டென்ட் ஸ்க்ரோல் பண்ணுறது கிடையாது. நீங்கள் வந்து எப்போ மொபைல் எடுக்கிறீங்களோ இல்லை யார்கிட்ட பேசுகிறீங்களோ, யூ ஹேவ் டு பி ஆஃப் த, ஒரு என்டர்பிரினராக இருக்கீங்கன்னா உங்கள் டைம் வேஸ்ட்டாக போகக்கூடாது. இதுதான் ஒரே கொள்கையில் இருக்கணும். ஸோ இஸ் தட் அண்டர்ஸ்டுட் சார்? செந்தில் சக்ஸஸ். குணா சார் புரிஞ்சதா? ஸோ இப்போ யாருக்காவது திருப்பி ஏதாவது டவுட் இருக்குன்னா கேட்கலாம். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம அந்த பேமெண்ட்டோட லிங்க் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு வீல் வைண்ட் அப் த செஷன் டுடே. தென் ஐ வில் ஸ்பீக் டு மிஸ்டர் நாகராஜன் சார். லாஸ்ட் ஆல்ரெடி ஸ்கேன் கோட் கொடுத்துருக்கேன். விருப்பப்படுறவங்க பேமெண்ட் பண்ணிட்டு we can decide 1 to 1. சார் இந்த 199 தவிர அதுக்கப்புறம் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதா இருக்குது? மேடம், நான் வந்து இங்கேருந்து திருச்சி போனோம். திருச்சி போகிறதுக்கு வேண்டி நான் முதல்ல எங்கள் வீட்டிலேருந்து என்னோட பெட்டி படக்கை எடுத்துட்டு போரூர் ஜங்ஷன் டோல்கேட்டில் போய் நிற்கணும். எனக்கு எந்த பஸ் கிடைக்கும், எனக்கு எந்த மாதிரி சீட்டு கிடைக்கும், அந்த பஸ் எத்தனை மணி நேரத்தில் திருச்சி போகும், இது பஸ்ஸில் ஏறின பிறகு தான் தெரியும். இந்த பஸ்ஸில் ஏறதுக்கு வேண்டி நான் வீட்டிலேருந்து கிளம்பி அங்கே வரல ஆட்டோ ஃபேர் கொடுக்கணும். இல்லை, அந்த ஆட்டோ ஃபேர் தான் இந்த 199. சரியா மேடம்? கொஞ்சம் காமெடியாக பேசுறது தப்பாக வச்சுக்காதுங்க மேடம். உங்களுக்கு தேவைன்னா தான் நீங்கள் வரப்போறீங்க, இல்லாட்டி நான் பணம் ரீஃபண்ட் பண்ணுறேன்னு சொல்லியாச்சு. இந்த 199க்கு நான் கொடுக்க போகிற வேல்யூ வந்து மிக 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 அதிகம், மிக 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 அதிகம். நான் உங்களுக்கு காட்டி கொடுக்க போகிற பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, உங்களுக்கு என்ன பிடிக்கும் நீங்கள் டிசைட் பண்ணுறது. நீங்கள் இதை பே பண்ண வரைக்கும் உங்களோட கமிட்மெண்ட் லெவல் மாறும் பாருங்கள். ஒரு சின்ன விஷயம் நான் இப்போ எல்லாத்தையும் கேட்குறேன். நண்பர்களுக்கு வந்து இது கொஞ்சம் பிஞ்சிங்காக இருந்தாலும் இருக்கலாம். ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் நான் படித்தேன். எங்கள் அப்பா எங்கள் அம்மா நான் என்ன படிக்கிறேன்னு கூட கவனிக்கலை. அந்த ஸ்கூலுக்காரங்க நல்லா இருந்தால் நான் படித்து முன்னேறிட்டேன். இதுவே வந்து ஒரு மாதத்துக்கு 40,000 ரூபா, சரி 6,000 ரூபா ஃபீஸ் கொடுக்குற ஒரு ஸ்கூலில் உங்கள் குழந்தை படிச்சுன்னா என்ன ஆகும்? நீங்களும் படிப்பீங்க, அந்த குழந்தையும் படிக்கும், நீங்கள் அந்த ஸ்கூலோட டீச்சரோட சிலபஸையும் படிப்பீங்க, டைரியும் டெய்லி பார்ப்பீங்க, எல்லாத்தையும் பார்த்து ஹோம்ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணி கொடுப்பீங்க, நீங்களே எஃபர்ட் போடுவீங்க. டிஃப்ரென்ஸ் என்ன நடந்திருக்கு? அதே சிபிஎஸ்சி தான், அதே புஸ்தகம் தான், அதே எல்லாம் தான். ஆனால் நீங்கள் போட்ட எஃபர்ட் என்னதுன்னா அந்த 40,000க்கு 4,000க்கு நீங்களும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. தட் இஸ் த மேட்டர். when you pay money you pay commitment, when you don't pay money you never get committed. நிறைய பேர் இந்த மாதிரி பணம் கொடுத்துட்டு வராமல் இருந்துருவாங்க. அவங்களுக்கு நாங்கள் ரீஃபண்ட் பண்ணிவிடுவோம், எங்களுக்கு தேவையில்லை. we are not working for money, we want like-minded people. எங்கள் டீமில் வரவங்க உழைப்பாளியாக இருக்கணும் அண்ட் டைமுக்கு வேல்யூ கொடுக்குறவங்களா இருக்கணும். டைமுக்கு வேல்யூ கொடுக்கறனால தூக்கி எடுத்து நிறுத்த தான் எங்களோட பொறுப்பு. செந்தில் சார், நீங்கள் திருப்பி ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. டு ஆன்சர் சம்திங் மோர்? இல்ல சார், பழசு பண்ணதான் பண்ணு. எஸ், தேங்க்யூ வெரி மச். ஸோ டிசிஷன் எடுத்தவங்களுக்கு வாழ்த்துக்கள். சொல்லுங்க. ஜிபே நம்பர் தான் உங்களோட ஃபோன் நம்பரா சார்? அதே நம்பர் தான், ஜிபே நம்பர் அதே நம்பர் தான். பேமெண்ட் பண்ண பிறகு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க எனக்கு, அப்போதான் நான் ரெக்கார்ட் பண்ண முடியும். ஐயா இல்ல சார், நீங்க நாளை காலையில் 11 மணிக்கு அப்புறம் ஸ்லாட் தரேன். இப்போ சார்ட்ட பேசி முடிச்சிடுவேன். சாருக்கு நாளையிலேருந்து எங்களோட செஷன்ஸ் இதெல்லாம் கொடுப்போம் காம்ப்ளிமெண்ட்ரியா. 2 வாய்ப்பு 3 வாய்ப்பை பற்றி சொல்லிக் கொடுக்க போகிறோம் சாருக்கு, எப்படி டெவலப் பண்ணாங்கன்னு சொல்லி. அந்த மாதிரி தான் நடக்கும். குணா குமரன், குணா அண்ட் நந்தகுமார் சார், நீங்கள் ஒன்றுமே பேசவே இல்லை, கேட்கவும் இல்லை. இல்ல சார், நான் வந்து டைரக்டா டியூஸ்டே மார்னிங் உங்களை வந்து வாங்க சார். வெல்கம் சார், வெல்கம் சார். பிரதீப் சார், குணா சாரோட நம்பர் எடுத்துட்டு, இல்லை குணா சார் எனக்கு ஒரு ஹாய் போட்டுருங்க வாட்ஸ்அப்பில். அண்ட் நீங்கள் காலம்பரம் வரதுக்கு முன்னாடி 7லேருந்து 10 மணிக்குள்ள வரணும் சார் காலம்பரம். ஓகே ஓகே சார், ஆல்ரெடி முன்னாடி பேசியிருக்கேன், உனக்கு நான் போடுறேன். வெல்கம் சார், வெல்கம் சார், வெல்கம். ஓகே சார், வீல் வைண்ட் அப் ஃபார் த டே. ரோஜாரமணி மேம், உங்களுக்கு ஏதாவது கேள்வி? ரோஜாரமணி மேம், புரியுது மேம், என்ன சொன்னீங்க?